ஓபனிங்லயே ஒரு கார் ஒண்ணு ஒரு மர்மமான இடத்துக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலி இந்த கதை நடக்கிறது முழுக்க 2015 பீரியட்ல தான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கார்ல இருந்து ஒருத்தன் செம்ம ஹேண்ட்ஸமா இறங்கி வர, அப்படியே முன்னாடி பார்த்தா ஒருத்தன் மூஞ்சி முகரையெல்லாம் குத்தி பேத்து வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஹேண்ட்ஸமான ஆளு தான் நம்ம கதையின் வில்லன். முன்னாடி இருக்காங்க பாத்தீங்களா ஒரு கும்பல். இவங்க எல்லாரும் ஜப்பானை சேர்ந்த கடத்தல் கும்பல், அதாவது யசுகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை சேர்ந்தவனுங்க தான் இவனுங்க எல்லாருமே. ஆனா அவனுங்க எல்லாருமே ரொம்ப கொடூரமானவனுங்க. இதோ இந்த தலையை வலிச்சு சீவி இருக்கிறவன் தான் டோமோ. அந்த கும்பலோட தலைவன் சொல்ல முடியாது. இங்க சவுத் கொரியால வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு ஆளு. அங்க அடிச்சு மூஞ்சி எல்லாம் பேத்து வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த பைப்ல ஒரு போலீஸ். இவங்களுக்கு ரொம்பவே குடைச்சல் கொடுக்க வந்தான். கொண்டு வந்து அடைச்சி நமக்கு வரப்போற ட்ரக் இந்த போட்ல தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த நாய் மோப்பம் முடிச்சுக்கிட்டு நேரம் இங்க வந்துருச்சுன்னு சொன்னதா இல்ல நேர கிட்ட போய் நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டான்னு ஒரு கம்பி எடுத்து அடி அடிச்சு அங்கேயே கொண்டு போட்டுறாங்க. அது எப்படி தலை படத்துக்கு வர எல்லாமே முரட்டு வில்லனா தான் வரானுங்க. யோ நீ என்ன புதுசுக்குன்னு ஒரு போலீஸ்காரனை கொண்டு போட்டேன்னு கேட்கும் போது அதெல்லாம் விட்டுல நான் யார வேணாலும் கொல்லுவேன். சரி இவன் எப்படி உங்களை ஃபாலோ பண்ணி வந்தான்னு கேட்கும் போது அவர்தான் என்ன ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்கான்னு சொன்னதும் அவனை தூக்கி போட்டு திங்கு மிதிச்சுக்கிட்டு இருக்காங்க. வில்ல டேய் தம்பி, இந்த தொழில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. வந்தா நீ உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாசத்துக்கு உண்டான காசை வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு போக, இந்த பக்கம் அந்த போலீஸ்காரன் பாடி இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து ஒருத்தன் அவனோட துப்பாக்கியை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பாடி அப்படியே ஃபுட் டோட்டலா கவர்ல சுத்தி கொண்டு போய் கடல்ல போட்டு வந்துடுறாங்க. சோ அந்த போலீஸ்காரன் காணாம போயிருக்கான்னு மட்டும் தான் தெரியும். செத்து போயிருக்கான் அப்படிங்கிற விஷயமே தெரியாது. இந்த போலீஸ்காரன் யாரு என்ன அப்படிங்கறதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? அப்படி அடுத்த சீன்ல இந்த பக்கம் ஒரு கும்பல் ரோட்ல தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, அங்கதான் நம்ம தலையோட என்ட்ரி. போடுங்க ஒரு விசில. தலை அப்படியே கூட்டத்தை பிறந்துகிட்டு வந்து, டேய் தம்பி என்னப்பா நடக்குதுங்க, இதுக்கு பார்த்தா நம்ம ரோட்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. ஏ வந்துட்டா குண்டு ஆறா, நீ சும்மா தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, போறியா இல்ல போக விட்டு பணம் அடிக்குவான்னு கேட்க, நான் என்ன கேட்டா நீ என்ன சொல்லிட்டு இருக்க, சொன்னா கேட்க மாட்டேன்னு அடிக்க ஆரம்பிப்பாரு பாருங்க. கொய்யால 3 பேர் இருக்காங்க. 3 பேருமே ஒவ்வொருத்தரும் 2 அடிக்கு மேல தாங்க மாட்டாங்க. எல்லாம் அப்படியே சுருண்டு அடிச்சுட்டு விழுந்துடுறாங்க. அவ்வளவுதான், மக்கள் எல்லாரும் தலைவனை பாராட்ட கடைசியா ஒருத்தன் கத்தி எடுத்துட்டு வர ஓங்கி ஒரே அடிதாங்க. அவன் மூஞ்சி சவந்து போயிருது. அதன் பிறகு போலீஸ் எல்லாம் வருவான். ஏப்பா எல்லாம் அப்படியே அள்ளி போட்டு போகமான்னு சொன்னா அவன் இவன் கையை பிடிக்க, ஏன்பா ஏன் கையை பிடிக்கிறேன்னு அவனை சுத்திக்கிட்டு இருப்பான் பாருங்க. இருந்தாலும் நம்ம தலைக்கு நெல்லு கொஞ்சம் ஓவராக இருக்குது. அதன் பிறகு ஆபீஸ்க்கு வந்தா இவன் சீஃபை வச்சு சக்க ஓட்டிட்டு இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் நம்ம சீஃபை ஓட்டுறதுல நம்ம தலைவனுக்கு முக்கியமான வேலையா இருக்குது பாருங்களேன். இதுல இந்த சீஃப் ஏதோ ஸ்பெஷலா கொண்டு வந்திருப்பான். எல்லாருக்கும் ஆளாளுக்கு ஒண்ணு கொடுத்துக்கிட்டு இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம தலை பாட்டுக்கு முன்னாடி போய் ஒரு 5-6 காரை எடுத்து போட்டு அப்படியே லபுக்குன்னு வாயில போட்டு மென்னுக்கிட்டு இருக்கும் பாருங்க. இவன் பார்த்துட்டு என்ன பண்ணி இருக்குன்னு கேட்டா இது ஒண்ணு அந்த அளவுக்கு டேஸ்டா இல்லைன்னு சொல்லிட்டு போவான் பாருங்க. வர தலைக்கு குசும்பு வாங்கிட்டே போகுதுங்க. அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு கால் வேற என்ன கேஸ் தான். உடனே அந்த இடத்துக்கு கிளம்பி போனாக்கா அங்க ஒரு பெண்ணோட சடலம் இருக்கு. மேல இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. 8வது மாடியில இருந்து விழுந்திருக்கா, கொலைக்கான காரணம் தெரியல. இந்த இடத்த சுத்தியும் எந்த ஒரு சிசிடிவி கேமராவும் இல்ல. இந்த இடத்துக்குள்ள 2 பேர் உள்ள வந்திருக்காங்க. ஒருத்தன் மட்டும் தான் வெளியே போயிருக்கான், இன்னொருத்தன் எங்க போனானே தெரியல. ஆனா அது வெளியே வந்தவனோட முகமும் தெளிவா பதிவாகலன்னு சொன்னதோ அதனால அந்த பெண்ணோட சடலத்தை பார்த்துட்டு இவருக்கு ஏதோ ஒண்ணு மனசுக்குள்ள உறுத்த ஆரம்பிக்குது. கூடவே இன்னும் கொஞ்சம் விசாரிச்சு பார்த்ததுல இந்த பொண்ணு ஆரஞ்சு கிளப் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அடிக்கடி போவான்னு தெரிஞ்சதா சரி ஓகே அங்க போய் விசாரிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு நம்ம தலைவன் அந்த பொண்ணு விழுந்த இடத்தை பார்த்த உடனே இவனுக்கு ஏதோ ஒண்ணு ஸ்ட்ரைக் ஆகுது. சொல்ல போனா இந்த விஷயம் தலைக்கு சுத்தமா சரியாவே படல. அதன் பிறகு அந்த பொண்ணோட டாப்சி ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்த்தா நிறைய எலும்புகள் உடைஞ்சிருக்கு. இது வந்துட்டு மேல இருந்து கீழே விழுந்தா இப்படி எல்லாம் நடக்கிறது சகஜம் தான். ஆனா அந்த பொண்ணோட உடம்புல ட்ரக்ஸ் இருக்குன்னு சொன்னதும் என்னது ட்ரக்ஸா, அது எந்த மாதிரியான ட்ரக்ஸ்னு கேட்டா இது இப்ப புதுசா பரவிட்டு இருக்கிற ஹைப்பர் வகையான ட்ரக்ஸ் தான். கொக்கைன், ஹெராயின் இது எல்லாத்தையும் விட இது பல மடங்கு பலமானதாகவும் இருக்கு, அதே நேரத்துல அதிக அளவு ஆபத்தானதாகவும் இருக்கு. இந்த பொண்ணோட உடம்புல நிறையவே ட்ரக்ஸ் இருக்குன்னு சொன்னதும் இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க, அந்த பொண்ணு இறந்து போன பிறகுதான் மாடி மேல இருந்து தள்ளி விட்டுருக்காங்களான்னு நம்ம தலை கேட்ட உடனே டாக்டர் புசுக்கு ஆமான்னு சொல்றாங்க. சோ இது சின்ன விஷயம் இல்ல, பெரிய விஷயம் தான். உடனே நம்ம சீஃபுக்கு கால் பண்ணி இது நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் ட்ரக் கேஸ் மட்டுமே இல்ல, கூடவே கொலை கேஸ் தான். யாரோ அந்த பொண்ணை கொன்னதுக்கு அப்புறம் தான் மேல இருந்து கீழே தள்ளி விட்டுருக்காங்க. சரி ஆக வேண்டிய வேலையை பார்ப்பேன்னு சொன்னதும் சீஃப் அது சரி அவன் ஒரு பக்கம் வந்துக்கிறான். அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க அந்த ஆரஞ்சு கிளப் இருக்குதுல்ல அதோட சிசிடிவி எல்லாம் செக் பண்ணணும்னு கேட்கிறப்போ அவங்க எல்லாம் ஒழுங்கா ஒத்துழைக்க மாட்டேன்றாங்களா. அந்த இடத்தோட ஓனரை பத்தி விசாரிச்சப்ப அந்த ஆளு ஒரு கேங்ஸ்டர் அப்படிங்கிறது தெரிய வருது. அதனால தலை சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்ல, வாரண்ட் வந்தா என்ன வரலன்னா நம்ம போய் பேசிட்டு வரலாம்னு சொன்னதுக்கு தலை நீங்க பேசுறதுனாவே அதுக்கு என்ன அர்த்தம்னு எங்களுக்கு நல்லா தெரியும், கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமே, அப்புறம் ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிரும் சொன்னதுக்கு அத ஒண்ணு ஆகாதுப்பா சும்மா பேசத்தானே போறோம் வா போகலாம்னு தாராளமா தலை அங்க கூட்டிட்டு போறான். தலை பேசுறதுனா கைது மட்டும் தானே பேசுவோம், வாய் பேசாதே. அடுத்த சீனே நம்பால 2 பேரும் வித்தியாசமான கெட்டப்ல போய் அங்க நின்னுகிட்டு இருந்தா அங்க இருந்து பொண்ணுங்க பார்த்துட்டு யாருடி இவன் பெரிய கேங்ஸ்டர் இருப்பான் போல, ஒருவேளை கொலை பண்றதுக்கு வந்திருப்பானோன்னா இவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அதாவது பயத்துல சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஆளுக்கு குஷி தாங்கல. பரவாயில்ல நம்மளையும் பொண்ணுங்களாம் பார்த்து சிரிக்கிறாங்க
சிரிச்சாங்கன்னு. அவளுக்கு எதுக்கு சிரிச்சாங்கன்னு தெரிஞ்சாங்கன்னா நம்ம தலைக்கு அசிங்கமா போயிரும்ல. அந்த நேரத்துல நம்ம தலைக்கு தெரிஞ்ச ஆள் ஒருத்த வரான். ஆக்சுவலி இவனை வச்சுதான் இந்த கிளப்புக்குள்ள போக முடியும். ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவன் மூலியமாவே டக்குன்னு உள்ள போனதும் அவனுக்கு கொஞ்சம் நிறைய காசு கொடுத்துருப்பாங்க. அந்த பைப்ல செம்ம குஷி ஆகிடுது. அதுலயும் லைட் மாதிரி ஒண்ணு கொடுக்க தலை கூட இருந்த அல்லகையத்தை வாங்கினது அவன் மூச்சிலே ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிக்கிட்டு அடிக்கும் பாருங்க. ஆடும்போது ஒன்னையா குறுக்க வர சொன்னது அந்த பொண்ணு அசிங்க மாத்திட்டு. சரி இவங்க ஆளுங்க ஒரு பக்கம் பிரிஞ்சு போய் தேடிக்கிட்டு இருக்க. நம்ம தலை மேல பார்க்கும்போது அங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வித்தியாசமா பேசி இருக்கிறத கவனிக்கிறாரு. சரி மேல போகலாம்னு பார்த்தா அங்க ஒருத்தன் குறுக்க வந்து நிக்க, தம்பி எனக்கு இங்க ஒருத்தர் தெரியும், அவர் MVP ரூம்ல இருக்காரு, நான் போயிட்டு அவரை பார்த்துட்டு வந்துடுவான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் முடியாதுன்னு நெஞ்சு மேல கை வச்சு தள்ளுறான். சரி விடுங்க, எதுக்கு பிரச்சனை பண்றீங்க, நான் சும்மா போய் பார்த்துட்டு மட்டும் வந்துடுறேன்னு சொன்னது இவன் மறுபடியும் செவிலிலே அடிக்க திருப்பி ஓடி ஒரே குத்து பாருங்க. ஆல் அவுட், ஐ மீன் செத்து போகலாம், நாக் அவுட். தலை அப்படியே மேல படிக்கிட்டு ஏறி போனா இவர் நினைச்ச மாதிரியே அங்க ட்ரக் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறானுங்க. இந்த பசங்க பாத்ரூம் போக தலைவனும் பின்னாடியே போக அங்கேயும் ஒரு டீலிங் நடந்துட்டு இருக்குதுன்னு வைங்களேன். பாத்ரூம்குள்ள ஒரு பையன் வெளியே போனதும் இன்னொருத்தன் ட்ரக் வாங்கினா பாத்தீங்களா, அவங்க இருந்த ட்ரக்கை பிடிக்கிட்டு ஏய் ட்ரக்காடா இதுன்னு பாத்துக்கிட்டு இருக்க, யோ குடியா யாரா நீங்க ஒழுங்கா கொடுறான்னு ஓவரா பேசினதா சும்மா காத்தை பிடிச்சி திருவாரு பாருங்க. அதுக்கே அந்த மூதாவி வழி தாங்க முடியாம ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்குது. அப்ப இவரோட அழகை வந்ததும் அந்த ட்ரக்கை கொடுத்து இந்த பாடி சொல்ல அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு பேக் பண்ணிடுன்னு சொல்லிட்டு இன்னொரு பைப்ல வேற ஒரு ரூமுக்குள்ள போயிருப்பான். சோ நேரம் அந்த ரூமுக்குள்ள வந்து பார்த்தா நினைச்ச மாதிரி அங்கேயும் ட்ரக் வேலை தான் நடந்துட்டு இருக்கு. தலைவன் கிட்ட வந்து பார்த்துட்டு அடடடா என்னடா இவ்வளவு இருக்கு, ஏய் தம்பி எல்லாம் இந்த காரை படி இந்த ட்ரக் எல்லாம் எடுத்து உள்ள போடு, அதுதான் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த மூதவியும் போதையில அதை செஞ்சுட்டு இருக்கான். நான் கூட இருந்தவன், டேய் யாரா நீ, உனக்கு என்னடா வேணும், என்ன ஆளுங்களை கூப்பிட்டுமான மிரட்ட தலை அதை கண்டுக்காம இவங்க எல்லாரையும் க்ளோஸ் அப்ல போட்டோ எடுத்து இருக்கிறாரு. அதுலயும் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வாரா பேசி கொஞ்சம் வாரா துள்ள ஓங்கி ஒரே அடிதாங்க சுருண்டு விழுந்துடுறாங்க. அந்த நேரம் கீழே அடி வாங்கினவன் ஆளுங்களை கூட்டிக்கிட்டு மேல வர, வேணாப்பா சொன்னா கீழே அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்றதுக்குள்ள இவனுக்கு அடிக்க வந்தா மறுபடியும் ஒரே அடி நாக்க விட்டு இவனுக்கு இதே தொழில வச்சிருப்பான் போல. இன்னொருத்த வந்தா அவனை அடிச்சு புடிச்சு சுத்தி தூக்கி வீசி விட்டு, டேய் தம்பி உங்க பாசங்கடா இருக்கான், டேய் எங்கடா இருக்கிறான்னு கேட்டா அப்படியே இந்த மூதேவியை காட்டினா ஆளு உலகே மாயம் வாழ்வே மாயம்னு பாட்டை ரீமிக்ஸ் பண்ணி பாடிக்கிட்டு இருக்கான். அதுவும் நம்ம தலை அங்க வந்து நின்னது திடீர்னு க்ளோஸ் அப்ல பாத்துட்டு அலறுவான் பாருங்க. அப்படியே இருக்கும். அப்புறம் என்ன அவனையும் பிடிச்சி டேபிள் மேல அடிச்சு மடக்க இந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. மொத்த இடத்தையும் சல்லடை போட்டு சலிச்சுக்கிட்டு இருக்காங்க. சொல்ல போனா இங்க இருக்கிறவங்க பேக் பண்ணி தூக்கிட்டு போறாங்க. அது வேற விஷயம். அந்த சீஃப் வந்து தலை வேற லெவல் மறைச்சிட்டீங்க. சோ அவ்வளவுதானே எல்லாம் முடிஞ்சுதான்னு கேட்கும்போது இது முடிவில்லை ஆரம்பம்னு சொல்லிட்டு போறாப்ல. அப்படியே இந்த பக்கம் அவனோட ஆளுங்களை கூட்டிட்டு வேற ஒருத்தர் புதுசா பார்க்க வர அங்க ஒரு மட்டும் நம்மால விழுந்து கவனிக்கிறான். ரொம்ப ஒரு மாதிரி நட்புன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இவங்க பேச வந்திருக்கிறது என்ன அமைதி மாநாட்டை பத்தியா பேச போறாங்க. எல்லாம் ட்ரக் எப்படி சப்ளை பண்றது, நீ எனக்கு எவ்வளவு தருவா நான் உனக்கு எவ்வளவு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறதுக்கு தான் வந்திருக்காங்க. அந்த மொட்டை பேரு பெக்கு, கூட இருக்கிறா பாத்தீங்களா அவளோட பேரு ஜோ. ஆக்சுவலி வில்லன் ட்ரக்கை காட்டினதும் சரி நீ உங்களுக்கு எவ்வளவு சப்ளை பண்ணுவான்னு கேட்கும்போது இவன் 20 கிலோன்னு சொன்ன உடனே இவங்களும் டீலுக்கு சம்மதிக்கிறாங்க. ஒருவேளை வில்லன் இந்த டீலை சரியா முடிச்சிட்டான் அப்படின்னாக்கா தொடர்ந்து இவங்க கிட்ட இருந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்குள்ள இருக்கிற நட்பும் பெருகிட்டே இருக்கும். கூடவே வில்லனுக்கு அட்வான்ஸ் பணமும் கொடுத்துறாங்க. இந்த பக்கம் நம்ம தலை சிசிடிவி செக் பண்ணிட்டு இருக்கும்போது அதுல ஒரு முகர கட்ட தெரிய அவனோட போட்டோவை வரைஞ்சு வச்சு அந்த கிளப் ஓனரை தூக்கிட்டு வந்தாங்கல்ல அந்த போட்டோவை அவங்கிட்ட காட்டி இவன் யாரு என்னன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது எனக்கு யாரையுமே தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்க என்ன தேவையில்லாம பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க, எதுக்கு இப்ப எல்லாம் பண்றீங்கன்னு கொஞ்சம் ஓவரா சவுண்ட் விட்டு கூடவே ஒரு காஃபி கேட்க நம்ம தலை பத்தி இன்னும் அவனுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஓவரா வாய் பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம தலையும் பொறுத்து பார்த்துட்டு அப்படியே லைட்டா மேல கேமராவை பார்த்த உடனே சீஃப் பதறி போய் தலை அதெல்லாம் தப்பு, இதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க, அப்புறம் தேவையில்லாம தண்டனை தான் ஆகும்னு சொன்னதும் ஓஹோ இது வேற இருக்கா, சரி ஓகே ஏப்பா அப்படியே கொஞ்சம் ரூம்ல கொஞ்சம் சுத்தம் பண்ணுங்கப்பா ரொம்ப அழுகா இருக்குது பாருன்னு சொன்னதும் ஆளாளுக்கு இந்த இடத்த அப்படியே சுத்தம் பண்ணிக்கிட்டு நம்ம அழகி இருக்கான் பாத்தீங்களா அவன் மேல போய் அந்த கேமராவை ஒரு 2 செகண்ட் தான் தொடப்பான். அதுக்குள்ள பாடி இங்க விழுந்து கிடக்கு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். அட இது கூட பரவாயில்லைங்க, அடிச்சதா அடிச்சு விட்டு சார் ஏன் இப்படி கிடக்குறீங்க, எந்திரிச்சு வாங்க உட்காருங்க, என்ன சார் நீங்க இப்பெல்லாம் பண்றீங்கன்னு மரியாதை கொடுத்து பேசினா அந்த பயவுல நிக்கிறதுக்கு தெம்பு இல்லாம கொலவான்னு போவான் பாருங்க. கடவுளே வேற மாதிரி சீன் இது. அவனை உட்கார வச்சு சார் இப்போ சொல்லுங்க இந்த போட்டோல இருக்கிறது யாரு என்னன்னு உங்களுக்கு தெரியுதான்னு கேட்க ஏன் சாமி நான் உங்களுக்கு எல்லா உண்மையும் சொல்லிடுறேங்க, வாரம் ஒரு முறை எங்க கிளப்புக்கு வந்துட்டு VIP வருவாங்க, அவங்களுக்கு தான் நாங்க பெரிய அளவுல சப்ளை பண்ணுவோம், இதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது சாமின்னு சொன்னதும் நம்ம தலைவர் சரி சரிப்பா எல்லாரும் மறுபடியும் சுத்தம் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே பயவுல பீடியாகி ஐயா சாமி வேண்டாம் இருங்க, அவன் இந்த ஏரியால ஒரு பிரபலமான ட்ரக் டீலர், அவன் இன்ச்சியா நகரத்துல இருந்துதான் இங்க வந்திருக்கான், மத்தபடி நான் எதுவும் பெருசா பண்றது இல்லைங்க, இதுக்கு மேல சத்தியமா எனக்கு ஒரு உண்மையே தெரியாதுன்னு சொன்னதும் சரி பொழைச்சு போ. அப்படியே ஒருத்தர் என்ன பண்றீங்க அந்த கம்பெனிக்கு கால் பண்ணி அந்த ஹிரோஷியோட அட்ரஸ் வாங்குங்க, யாராவது 2 பேரும் இன்ச்சியன் போயிட்டு வாங்க, யார் போறீங்கன்னு கேட்கும்போது சீஃப் நான் போறேன்னு சொல்றாப்ல. சோ இதுக்கு பேரு தான் நம்ம தலையோட கூலான விசாரணை. பிறகு நம்ம ஆளுங்க கார்ல பேசிட்டு போகும்போது அந்த கண்ணாடிக்காரர் இருக்கிறான் பாத்தீங்களா அதானே எங்களோட இன்ஃபார்மர் ஒருத்தன், அவன் வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்றான். அதாவது இந்த நகரம் முழுக்க ஏற்கனவே நிறைய ட்ரக்ஸ் வந்துட்டு பரவிடுச்சு, இதுக்கு முக்கியமான காரணமே இந்த கன்னனமோட பிரசிடென்ட் சொன்னா நம்புவீங்களா, ஆக்சுவலி அதுதான் உண்மை, அவனுக்கு தெரிஞ்சதா எல்லாமே நடந்துட்டு இருக்கு, அவனுக்கு ஒரு மிகப்பெரிய கட்டிங்கும் போயிட்டு இருக்குது. இப்போ நான் உங்களால தெருவா ஓடி இருக்கிற
புலம்ப தலை. சரிடா புலம்பி தள்ளாதடா, நீ வந்துட்டு அந்த பிரசிடென்ட் ஜூங் இருக்கிறான்ல அவனோட இடத்த காமி உள்ள போறதுக்கு ஹெல்ப் பண்ணு, நான் உனக்கு வெயிட்டா காமிக்கிறேன்னு கொஞ்சம் அமௌண்ட் நிறைய கொடுக்க அடுத்த சீனே நேரம் அங்கதான் உங்களை கூட்டிட்டு போறான். சோ கதவு வேற வெளியே பூட்டி இருக்கு, கதவை உடச்சு விட்டு தான் உள்ளே போறாங்க. அங்க ஒருத்தன் வந்து டேய் யாரா நீங்க ஒழுங்கா வெளியே போங்கறான சட்டையை கட்டிட்டு சண்டைக்கு வர 2 அடிதான் ஆளு தலைக்கு பூரா கிடக்குறான். அப்படியே பிரசிடென்ட் ஜூ யாரான்னு பார்த்தா அது இந்த லேடி தான். இவங்க கூட பேசிக்கிட்டே மேடம் நாங்க போலீஸ், நாங்க சோதனை செய்யறதுக்காக வந்திருக்கோம், உங்ககிட்ட ட்ரக்ஸ் இருக்குன்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்குதுன்னு பேசிக்கிட்டே அந்த இடத்த செக் பண்ணா தானே நினைச்ச மாதிரியே இவங்க கிட்ட ட்ரக்ஸ் சப்ளை இருக்கு. 2 பாக்கெட்டை முழுசா வச்சிருக்காங்க. உடனே இவங்க 2 பேரையும் உட்கார வச்சு உண்மையை சொல்லிட்டீங்கன்னா போக விடுவேன், இல்ல அப்புறம் உங்க இஷ்டம்னு சொன்னதும் இல்லங்க நாங்க உண்மையை சொல்லிடுறோம், நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அப்பா ரொம்ப குடிப்பாருன்னு சொன்னதும் அம்மா தாயே நான் உன்னோட கதையெல்லாம் கேட்கல, இதோ இந்த போட்டோல இருக்கிறானே இவனை உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது இவனோட பேரு ஹீரோ, வாரத்துக்கு ஒரு தடவை இங்க வருவான்னு சொல்றான். பிளாஷ்பேக்னு கேட்டாலே தலை கூட பதறாரு பாருங்களேன். ஆக்சுவலி இந்த ஹீரோ இருக்கான்ல அவன் வந்துட்டு ஜப்பானை சேர்ந்தவன். அந்த ட்ரக் அவன் அங்கிருந்து தான் கொண்டு வரானான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல, அந்த ட்ரக்கை உருவாக்குறதே அவன் தான். உடனே தலை நம்ம இன்சியானுக்கு போனாங்க பாத்தீங்களா சீஃப் இன்னொருத்தனும், அவங்களுக்கு கால் பண்ணி ஹீரோ அங்கதான் இருக்கான், பார்த்து ஜாக்கிரதையா இருங்க, அவன் ரொம்ப ரொம்ப மோசமான ஆளுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. சரி தலை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு இவங்க நேரம் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த ஹீரோ இருக்கிற இடத்த காட்டினா அந்த ரூமுக்குள்ள 2 பேர் இருக்கிறாங்க. சோ 2 பேருமே டெரர் பீஸுங்க தான். வெளியே நம்ம கையில ஸ்டிக் எல்லாம் வச்சுக்கிட்டு காலிங் பெல் அடிக்க இதால உள்ள இருந்த ஒருத்தன் சந்தேகப்பட்டு யாரு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஜாப்பனீஸ் மொழியில கேட்டுக்கிட்டே கிட்ட வந்து அதுவும் கையில கத்தி வர வந்து நிக்க கதவை திறந்த உடனே பயப்பட அடிச்சுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, அவனுக்கு 2 பேரும் சேர்ந்து நம்ம ஆளுங்களை தூக்கி போட்டு பரட்டுன்னு பறக்குறாங்க. பதிலுக்கு நம்ம ஆளுங்களை அடிக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனா அவனுங்கிற அளவுக்கு ஈக்குவலா அடிக்க முடியல. ஒரு வழியா ஒருத்தனை மல்லு கட்டி பிடிக்க அப்படியே இன்னொருத்த இவங்களை பார்த்துட்டு இவங்களை அடிக்கலாம் வரும்போது அவனையும் தூக்கிக்கிட்டு போய் ஸ்பீரை போட்டு சொல்லி விடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவனை லாக் பண்ண இன்னொருத்த வந்து கத்தி எடுத்து குத்த போகும்போது ஷாக் கன் எடுத்து அடிச்சு பயவுல அப்படியே லாக் பண்ணிடுறாங்க. அவன் தான் கரண்ட்ல ஷாக் அடிச்சு நாய் மேல இழுத்துக்கிட்டு கிடக்குறான். கூடவே இந்த இடத்துல ஒரு துப்பாக்கி நிறைய ட்ரக்ஸ் கிடைக்குதுங்க. கிட்டத்தட்ட 20 கிலோ இருக்கும். இந்த 20 கிலோ அப்படிங்கிற வார்த்தை இதுக்கு மாதிரி கேள்விப்பட்ட மாதிரி இல்ல. வில்லன் டெலிவரி பண்ணலாம்னு வச்சிருந்த சரக்கு தாங்க இது, வேற எந்த சரக்கும் இல்ல. இவங்க கார்ல போகும்போது நம்ம தலைக்கு கால் பண்ணி தலை பிடிச்சாச்சு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னதா ஏய் சூப்பர்பா நான் கூட எங்க விட்டு இல்லைன்னு நினைச்சேன், சூப்பர் பாதுகாப்பா இங்க வந்து சேருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கார் வந்து இவங்க காரை அடிச்சு தூக்கும் பாருங்க. அந்த ஸ்பாட்ல எல்லாருமே மயக்கம் போட்டுறாங்க. தலை வேற பதறி போய் ஹலோ என்னாச்சு ஏய் கேக்குதா இல்லையா சீஃப் யோ என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் கார்ல இருந்து 3 பேர் இறங்கி வந்து உள்ள எல்லாருமே மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு அங்க இருந்துச்சு பாத்தீங்களா சரக்கு, ஒட்டுமொத்த சரக்கையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த நேரத்துல இவங்க எல்லாம் ஒருத்தன் அதாவது அந்த ஹீரோன்னு சொல்லுவாங்கல்ல அவன் எந்திரிச்சு ஏய் என்ன தனியா விட்டுட்டு போகாதீங்கடான்னு சொன்னதும் அவன் திரும்பி வந்து அடின்னு அடிச்சு அந்த ஸ்பாட்லயே அவனை கொண்டு போட்டு போயிடுறான். அதன் பிறகு அந்த 3 பேரும் வேற ஒரு இடத்துக்கு வந்து அதாவது ஏதோ பாலடைஞ்ச இடம் மாதிரி இருக்குது அந்த இடத்துக்கு வந்து இவங்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து வண்டியை எல்லாம் ஆல்டர் பண்ண சொல்ல இவங்களும் பண்றாங்க. இவனுங்க வேற வண்டி எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறானுங்க. சோ எவ்வளவு தெளிவா திட்டம் போடுறாங்க பாருங்க. சரி இந்த வேலையை செஞ்சது யாரான்னு பார்த்தா முகமுடிய கழுத்துல தான் தெரியுது. வில்லனும் அவன் கூட இருக்கிற 2 பேரும் டக்குன்னு ஒரு சில பொருள் எல்லாம் எடுத்து நெருப்புல போட்டு எரிச்சு டிஷர்ட் அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு நேரா வேற ஒரு இடத்துக்கு கிளம்பி வந்து அங்க எவனோ கேள்வி கேட்க அவனை போட்டுக்கிட்டு அடிச்சு எழுதுறாங்க. ஆக்சுவலி இது நம்ம டோமோட இடம் தான். அவன் தான் ஏதோ வில்லத்தனமா வேலை பார்த்திருப்பான் போல. வில்ல அப்படியே அவனை பிடிச்சு நசுக்கி ஏன்டா நாய போலீஸ் கிட்ட இருந்து சரக்க தெரியலன்னு பாக்குறியா சாடிச்சிருவான். ஒழுங்கா இருந்துக்கோன்னு மிரட்ட இங்க பாரு சேர்மன் லீக் இது மட்டும் தெரிஞ்சா நம்ம எல்லாருமே செத்து போயிருவோம், சரக்க கண்டுபிடிக்கிறதா நம்மளோட முதல் வேலைன்னு சொன்னதுக்கு அப்படின்னா அவனுக்கு தெரியாமையே இந்த விஷயத்த பாத்துக்குவான். இதுக்கு மேல நீ மட்டும் எங்க வழியில குறுக்க வந்த அறுத்து போட்டு போய்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கெத்து காமிச்சிட்டு போயிட்டு இருக்கேன். அதன் பிறகு நம்ம தலைக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிற இவங்கள வந்து பாக்க யோ என்னப்பா பாத்து இருக்கிறது இல்லையா உங்களுக்கு ஒன்னும் ஆகல சரக்கு போனா எவ்வளவு போயிட்டு போகுது உங்களுக்கு ஒன்னும் ஆகலன்னு கேட்கும்போது இல்ல சின்ன அடிதான் மத்தபடி எல்லாம் ஓகே தான் சொல்றாங்க. போலீஸ் மேலேயே கை வச்சதை பார்த்ததும் தலை வந்துட்டு கொஞ்சம் லைட்டா இல்ல ரொம்பவே ரேஸ் ஆகிடுறாப்ல. அப்படியே இங்க ட்ரக் உற்பத்தி பண்ற இடத்த காட்டுனா பயபுலக பார்த்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல டோமோ இங்க வர இங்க இருந்த பயபுல வெகுவா கவனிக்கிறாங்க. உடனே இவங்கிட்ட பாத்தையும் கொடுத்து அவன் பதிலுக்கு ட்ரக்ஸை கொடுத்து சீக்கிரமா அதை கிளீன் பண்ணி எனக்கு வேலையை முடிச்சு கொடுன்னு சொல்றான். ஆக்சுவலி வில்ல நம்ம போலீஸ் கிட்ட இருந்து ஆட்டை போட்டால அது நேரா இவங்கிட்ட தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கான். ஏன்னா சுத்தப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுமா இல்லையா. அப்படியே இங்க ஹாஸ்பிட்டல் அடிப்பட்டவங்களை பார்த்தா நம்ம தலை சாப்பாடும் வாங்கி கொடுத்து அதை சாப்பாடு விடாம கேள்வியை கேட்டுட்டு இருப்பாங்க பாருங்க. அவனுங்க ஒரு கட்டத்துல நின்று போயிடுறாங்க. அந்த நேரத்துல 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் புதுசா வராங்க. ஆக்சுவலி இவங்க 2 பேரும் நார்த் சைடுல இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க. ஆக்சுவலி நம்ம ஆளுங்க வந்துட்டு ஒரு கன் ஒன்னு எடுத்தாங்கல்ல அது இந்த நார்த் டிபார்ட்மெண்ட் டீம் லீடரோட கன். ஃபர்ஸ்ட் சீன்ல ஒருத்தனை வில்லன் போட்டு தள்ளனால அவன் தான் நார்த் டிபார்ட்மெண்டோட டீம் லீடர். அது தெரியாம தான் வில்லன் அவனை கொண்டு இருக்கான்.
இப்ப வந்தவங்கள அவர் காணாம போய் 2 வாரம் ஆகுதுன்னு சொன்னதும் தலை டவுட் ஆகி என்ன சொல்றீங்க எங்க எனக்கு என்ன கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. டீடைலா கேட்கும் போது தான் தெரியுது இறந்து போன அந்த போலீஸ் ஆபீசர் அந்த யகுசா அதாவது அந்த ஜப்பான் ட்ரக் டீலர் இருக்காங்களா அவங்கள பத்தி ரகசியமா விசாரிச்சுட்டு இருந்திருக்கான். அதுவும் தனியா போய் விசாரிச்சுட்டு இருந்திருக்கான். கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி யகுசா கேங்க இந்த ஒயிட் ஷார்க் அப்படிங்கிற ஒருத்தன் ஆரம்பிச்சிருக்கான். ஆனா அதுல இருந்து அடுத்த ஒரே வருஷத்துல இந்த மூதேவிஸ் மண்டைய போட்டுருச்சு. அதன் பிறகு அந்த யகுசா கேங்கோட எந்த ஆக்டிவிட்டியும் இல்ல. ஹைப்பர்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரக் இருக்குல்ல அது கூட எல்லாமே அமைதியா தான் இருந்துச்சு. ஆனா அந்த விஷயம் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னாக்கா இது ஏதோ ஒரு பெரிய சிக்கலா இருக்க போகுது. அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அந்த பேப்ல நம்மளால கேட்டதா சரி இப்போ அங்க யாரு இன்சார்ஜா இருக்கான்னு கேட்டுட்டு அடுத்த சீனே தலைவன் நேரம் அங்கதான் போய் உட்கார்ந்திருக்கான். ஆனா இப்போதாங்க ஒரு மரணமான ட்விஸ்ட். அந்த அல்ல கை வரப்போறவனுக்கு பயங்கரமான பில்டப் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். எங்கிட்டு போனாலும் தனியாவே போய் வேலையை முடிச்சுட்டு வந்துருவான்னு வைங்களேன். அதிகமா கூட்டு சேர மாட்டான். ஒரு மாதிரி கெத்து பீஸ். இந்த பக்கம் நம்ம தலை எப்படியோ அந்த பக்கம் அந்த ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். சரியான கெத்து பீஸ். சரி எவன்டா இந்த அளவுக்கு பில்டப் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா கொய்யால நம்ம வில்ல என்ட்ரி கொடுப்பான் பாருங்க. தக்காளி மரணமான ட்விஸ்டா இருக்குங்க. மூதேவி போலீஸா இருந்துகிட்டு என்ன வேலையை பார்த்துட்டு இருக்குது பாருங்களேன். அவன் வந்து நம்ம தலைவர்கிட்ட அறிமுகம் செஞ்சு வச்சுக்கிட்டது இல்லாம இவன் தான் ட்ரக் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்டோட ஹெட். ஆமா இந்த மாதிரி கேவலமான ஒரு ஜீவராசியை வச்சுக்கிட்டு ட்ரக்கை எப்படிங்க ஒழிக்க முடியும் நீங்களே சொல்லுங்க பாப்போம். நம்ம தலை என்ன கேள்வி கேட்டாலும் அதை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கோம். முழுசா அதை பத்தி எங்களுக்கே தெரியல. அப்படி இருக்கும்போது நான் உங்ககிட்ட சொல்றதுல அது நியாயமா இருக்காது இல்லன்ட்டு ஒரு மாதிரி புடி கொடுக்காமையே தான் பேசிட்டு இருக்கான். பின்ன உண்மை தெரிஞ்சா நம்ம பொழந்து போட்டு போயிருவான்ல. அந்த விஷயம் என்ன நம்ம வில்லனுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம நம்ம தலையை வெறுப்பேற்றுற மாதிரியே சம்பந்தமே இல்லாம பதில் சொல்லிட்டு இருக்கேன். நம்மளால ஒரு கட்டத்துல பெருமை இழந்து சரி வாங்க கிளம்புவோம் மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலான்னு காடை கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு வெளியே போயிடறான். சொல்ல போனா வெளியே போனவங்கள மறுபடியும் கூப்பிட்டு இவங்க பேசும்போதுதான் தெரியுது நம்ம தலைக்கு இவங்க மேல சந்தேகம் வந்துருது. ஏன்னா இவங்களோட பதில் ஏட முடியா இருக்குது. நீங்க எதுக்கு இதெல்லாம் தலையிடுறீங்க நாங்க பாத்துக்கிறோம் நீங்க போய் உங்க வேலையை பாருங்க இது ஒண்ணு உங்க ஏரியா இல்லன்ற மாதிரியே பேச பேச நம்ம தலைக்கு ஒரு பக்கம் சூடேறுது. இருந்தாலும் நம்ம அல்லகை எப்படியோ சமாளிச்சு இழுத்துட்டு வந்துடுறான். இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே தூக்கி போட்டு போன்னு பாந்துட்டு போயிட்டாருன்னா இன்னும் வம்பா போயிரும்ல. அதுக்குத்தான் ஒரு பயம். அதன் பிறகு கார்ல போகும்போது அவனுக்கு ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறானுங்க. அது என்னவா இருக்கும்? அவனும் என்ன மாதிரி செம ஹேண்ட்ஸமா தான் இருக்கான். ஆனாலுமே அவன் வந்துட்டு நல்லவன் மாதிரி எனக்கு தோணல. சரி உனக்கு என்ன தோணுதுன்னு கேட்கும்போது இவன் ஒரு டைப்பா பாக்க நான் அழகு இல்லையா? ஐயோ தலை அப்படிலாம் ஒண்ணு சொல்லல நீங்க அழகுதான். அந்த நம்ம இன்ஃபார்மர் கண்ணாடிக்காரன் இருக்கான்ல அவன் வந்துட்டு உங்களை கால் பண்ண சொன்னா என்ன எதுன்னு கால் பண்ணி பேசுங்கன்னு சொன்னதை இவனும் கால் பண்ணி பேசினா அடுத்த சீனே ஒரு இத்து போனவனா காட்டுறாங்க. ஆளு பயங்கரமான பந்தா பாட்டி சும்மா ஒரு கேங்ஸ்டர் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் ஆளு ஏன் தவசரியும் அதாவது அவன் கேர்ள் ஃபிரெண்ட் முன்னாடி சீன் போடுறான். ஒரு 2-3 அழகையில கூட வச்சுக்கிட்டு அப்படியே அவனுக்கு வீட்டு என்னமோ பேசி போட்டு இருந்துக்கூடா நான் வரட்டுமா அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் பேசிவிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி போக திடீர்னு நம்ம தலை குறுக்க வந்து நிக்கிறாப்ல. இந்த பக்கி பயவுல பேரு சோரங். அவன் என்னமோ வெளியே வந்து தான் ஒரு பெரிய டான்ன்ற மாதிரி வெளியே ஓடுறா இல்லாட்டி போட்டுற போறேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்க. நம்ம தலை இறங்கி வந்தது ஆள் ஒரு மாதிரி பம்பிக்கிட்டு என்னப்பா ஜிம்பாடியில இருக்க வரியா சண்டைக்கு வரியா என்ன 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 என்னட்டு வார சீனை போட்டுட்டு இருக்க. இவனோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்து ஒரு அப்பாவி மேல எல்லாம் கை வைக்க கூடாது ரொம்ப ரொம்ப தப்புன்னு நம்ம தலையை சொல்லுவாரு பாருங்க. ஐயோ ஐயோ அந்த மூதேவி மறுபடியும் என்னடான தோல்ல தொட்டத்தான் ஒரே அடிதாங்க பயவுல சுருண்டு விழுந்துடுறா. உடனே அந்த பொண்ணு ஐயோ ஆளு செத்து போயிட்டான் போலன்னு பாரு. அட இல்லம்மா இல்லம்மா அப்படி அவனுக்கு எல்லாம் ஒண்ணு ஆகல. அவனை நான் எழுப்ப 2 ஒண்ணு செவனிலே ஒண்ணு வச்சு எந்தரா வாடா வாங்கடா உட்காந்து கொஞ்சம் டீல் பேசினா வாடா வாடன்னு கூட்டிட்டு போய் ஏன்டா நீ எல்லாம் பெரிய ரவுடியா ஒரே அடியில சுருண்டு வந்துட்டா ஒன்ன பார்த்தா இப்படி தெரியும் நம்ம பசங்க கலாச்சிட்டு இருக்க தலைவர். அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா சும்மா விடுங்க. சரி எங்களுக்கு தேவை தகவல் தான். உனக்கு டோமோவை பத்தி என்ன தெரியும் அதை பத்தி ஏதாவது கொஞ்சம் சொல்லுன்னு கேட்கும்போது டோமோ ஒவ்வொரு வாரமும் நிறைய ஜாப்பனீஸ் மக்களை இங்க கூட்டிட்டு வருவான். அவனுக்கு வந்து யோக்கியமானவெல்லாம் இல்ல எல்லாம் கேடு கட்டவனதான். இவன் ட்ரக்ஸ் விற்பான் தேவையில்லாம யாரு கூடியாவது சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். இதோ இவன் தான் டோமோன்னு காமிக்க சரி அதெல்லாம் ஓகே. இப்ப அவன் எங்க இருப்பான் அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கும்போது இல்ல வெள்ளிக்கிழமான ஒரு கிளப்புக்கு வருவான் நீங்க அங்க வேணா போய் பாருங்கன்னு சொன்னதுக்கு இவனையும் கையோட அள்ளிக்கிட்டு போறாங்க. அப்படியே இந்த பக்கம் வயசான கட்டைய காட்டினா இந்த பெருசுதான் இதுக்கு முன்னாடி வில்ல சொன்ன அந்த சேர்மன் லீ. இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பாஸ் இருப்பான்ல அந்த பெரிய பாஸ் தான் இந்த பக்கி. இவன் யாருக்கிட்டயே போன்ல பிரச்சனையை கேள்விப்பட்டேன் சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு சாக்க திருப்பி எடுத்துட்டு வந்துருங்க அதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு நேரம் பெருசு யாருக்கிட்ட பேசுதுன்னு பார்த்தா இந்த சோழப்பட்டிட்டு தான். இவனோட பேரு ரிக்கி. ஆக்சுவலி இதுல ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க முடியல. இவனும் ஜாப்பனீஸை சேர்ந்த ஒரு பெரிய கை தான். ஆக்சுவலி இப்ப மேட்டர் என்ன அப்படின்னாக்கா டோமோ கிட்ட இருக்குது பாத்தீங்களா அந்த 20 கிலோ ட்ரக்ஸ் அதாவது அந்த ஹைப்பர் ட்ரக்ஸ் அதே இந்த ஜாப்பனீஸ் கிட்ட இருந்து தான் வாங்கியிருக்காங்க. ஆனா அதுல ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் வர மாதிரி இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே நேரடியா இவங்களே களத்துல இறங்கிருக்காங்க. ஒருவேளை தேவையில்லாம இந்த கொரிய நாட்கள் வந்துட்டு போலீஸ் கிட்ட மாட்டி இதை பத்தி தேவையில்லாம விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. இதால ஜப்பான்ல இருக்கிற இவங்களுக்கு தான் ஆபத்து. அதனாலதான் ஒட்டு மொத்தமா கதையை முடிச்சு இவங்களோட ட்ரக்ஸை மீட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. இங்க வில்ல அந்த ட்ரக்ஸை டெலிவரி பண்றதுக்காக நம்ம மொட்டை இடத்துல உட்கார்ந்து இருக்க ட்ரக்ஸ் இன்னும் வில்லன் கைக்கு வந்து சேரலாம். ஆக்சுவலி அது இப்போ நம்ம டோமோ கிட்ட தானே இருக்குது. அது இப்போ இவன் கைக்கு வந்தா தானே அந்த டீலை முடிக்க முடியும். ஒன்னும் பிரச்சனை இல்லை இன்னொரு 2-3 நிமிஷத்துல இங்க வந்துடும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. திடீர்னு அந்த நேரத்துல இவனுக்கு ஒரு கால் வருது. இவன் அட்டன் பண்ணி பேசினா சேர்மன் லீயோட ஆளுங்க மொத்த சரக்கையும் எடுத்துட்டு போயிட்டாங்க.
அந்த சேர்மன் ஒட்டுமொத்தமா பிரச்சனையை முடிக்கிறதுக்காக இங்க ஒரு மிகப்பெரிய படையை இறக்கி இருக்கான். இந்நேரம் அவங்க ஏற்கனவே வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க. நான் இப்போதைக்கு போய் ஒளிஞ்சுக்கிறேன். என்ன நடக்குது நான் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கேன். அதன் பிறகு நான் உனக்கு தகவல் தரேன். ஒருவேளை நீ ஏதாவது டிகிரி கங்கிரி வேலை பண்ணுன அப்படின்னாக்கா நீ செத்த. இப்போதைக்கு ட்ரக்ஸ் என்கிட்ட தான் இருக்குது. அது எனக்கான ஒரு பாதுகாப்பு. நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன்னு சொல்லிட்டு டோமோ கட் பண்ணி விட இவனுக்கு பல்பாகி போகுது. ஆனா முன்னாடி இருக்கிறவங்க பொறுமையா இருக்க மாட்டாங்கல்ல, அதனால எனக்கு இன்னொரு 2 நாள் மட்டும் டைம் கொடுங்க. நான் எப்படியாவது வேலையை முடிச்சிட்டு கண்டிப்பா உங்க கையில ட்ரக்ஸை டெலிவரி பண்றேன். இதுக்கு நான் கேரண்டின்னு சொல்றதும் அட என்னையா போலீஸ் நீ 2வது வாய்ப்பு வேற கேக்குற. சரி ஓகே உன்னை நம்புறோம், அடுத்த முறை தரோம். ஆனா அடுத்த 2 நாளைக்குள்ள நீ சரக்க ஒப்படைக்கல உசுருக்கு அப்புறம் உத்தரவாதம் இல்லைன்னு சொல்ற. வில்லனும் அதை ஏத்துக்கிட்டு செம்ம காண்டில கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் டோமோவோட ஆளுங்களுக்கு அந்த டோமோ இன்ஃபார்ம் பண்ணிருப்பான் போல. ஆனா அது இதுன்னு எடுத்துக்கிட்டு வேக வேகமா ஆபீஸா காலி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்னதான் இவங்க தப்பிக்கணும்னு நினைச்சாலும் முடியுமா என்ன? டைரக்டா அந்த ரிக்கி உள்ள களத்துல இறங்கிட்டான் ஆளுங்களோட. இதுக்கு மேல என்ன அடி தேடிதான் பயபடிக உள்ள பூந்து கொண்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இவ இறக்குமே பார்க்காம குத்தி கிழிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. அதுவும் இந்த ரிக்கி மூதேவி கையில கட்டானாவை வச்சுக்கிட்டு வெட்டுன்னு வெட்டுறதெல்லாம் என்னத்த சொல்றதுன்னு தெரியலங்க. ஆக்சுவலி இந்த கட்டானா அப்படிங்கறது ஜாப்பனீஸ் வாள். அவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. இத்து போனவன் இந்த பக்கம் திரும்பினாலும் கழுத்த இருக்கிறது கையா இருக்கிறது கால எடுக்கிறதுன்னு உயரம் வாங்கிட்டு இருக்காங்க. கூடவே ஒருத்தன் ஓடி போய் ஒளிஞ்சுக்க அந்த பயபுல கொஞ்சமா சைட்ல வந்து இவனை கொள்ளலாம்னு பார்க்கும்போது இவன் நெஞ்சிலேயே ஓட்டைய போட்டுறான். டேய் தம்பி சரக்கு எங்கடா இருக்குதுன்னு கேட்டா இந்த உயிரோட விடு, அப்பதான் நான் சொல்லுவேன்னு சொன்னதா அந்த ஸ்பாட்லயே முடிச்சு விட்டுறான். கூடவே இந்த மொத்த இடத்தையும் அலசி ஆராய ஆரம்பிச்சு போடுறாங்க. இங்க நம்ம தலைவன் ஆளுங்களோட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம டோமோ ஒரு கிளப்புக்கு வருவான்னு சொன்னாங்கல்ல, நேரா அந்த இடத்துக்கு தான் வந்து நிக்கிறாங்க. அந்த சேரங்க ஒரு பொண்ணை கூப்பிட்டு இவங்களை முன்னாடி கூட்டிட்டு போக சொல்ல நாங்க 2 பேரும் மட்டும் இங்க போறோம், நீங்க 2 பேரும் பின்னாடி போங்கன்னு சொல்லிவிட்டு பக்காவா உள்ள போயிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் உள்ள போனதை நம்ம அல்ல கை பயப்பல. ஏய் நாங்களாம் போலீஸ் கொஞ்சம் ஒத்துழைங்கன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் முடியாதுன்னு தலைமையில கை வைக்க சும்மா ஓங்கி அரைவாரு பாருங்க. அதுக்கே சுருண்டடிச்சு விழுவுறான் ஒருத்தன். என்ன அவனுக்கு கும்பலா கிளம்பி வர கூட்டமா பஞ்சிங் பேக் அடிச்ச மாதிரி வச்சு அடி தலைவன் குத்துன்னு குத்திட்டு இருக்கான். தலையோட ஒவ்வொரு குத்துக்கும் இல்ல ஒருத்தனுக்கு 2 குத்து மேல எவனுமே நிக்க மாட்டாங்க. அடி விழுவுது. அதுலயே அடிக்கிற அடியில அவன் பறந்து போய் விழுகிறத பார்த்தா அவனுக்கு பின்னாடி வழியா புண்டடிச்சு ஓடலாம்னு பார்த்தா அங்கதான் ஏற்கனவே நம்ம 2 பேர் இருக்காங்க. அவனுக்கு அடிச்சு திருப்பி அனுப்புறாங்க. நம்ம தலை அடிக்கிற ஒவ்வொரு அடிக்கும் கான்பிடென்ஷியல் அசைன்மெண்ட் மியூசிக்கே போடலாங்க. அந்த அளவுக்கு செம்ம டெரர் பீஸா இருக்கும். ஆனா போட்டோம்னா காப்பி ரைட்ல அவனுக்கு நம்மள குத்துன்னு குத்துவாங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னாக்கா தலை குத்துற குத்து மட்டும் பாத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க. தலை எல்லாரையும் புரட்டு எடுத்து பரோட்டா மாதிரி பசஞ்சு முடிச்சுட்டு ஆமா இங்க யார கேட்டா டோமோவை தெரியும்னு கேட்க இவங்களை கூட்டிட்டு வந்த பொண்ணு ஒருத்தனை காமிக்க. டேய் எங்கடா அங்க ஒளிஞ்சு இருக்கா வாட இழுத்து போயிட்டு டோமோ எங்கடா இருக்கான்னு கேட்டா அவன் கொஞ்சம் வாவரான்னு சொல்லி ஓங்கி அல்லையில ஒரு குத்து. அண்ணா அடிக்காதீங்க ரொம்ப வலிக்குது இருங்க. டேய் உன்னை சும்மா விட மாட்டேன் மறுபடியும் மறுபடியும் அல்லையில ஒரு குத்து. அண்ணா இந்த முறை நான் நிஜமாலுமே சரண்டர். அப்படியா சரண்டர் அது சரி. அப்போ டோமோ எங்க இருக்கான்னு சொல்லுன்னு கேட்க அப்படியே இந்த பக்கம் பார்த்தா வில்லனுக்கு நம்ம டோமோ இருக்கிற இடம் தெரிய வருது. அது ஏதோ ஒரு ஹோட்டல்னு வைங்களேன். அப்படியே அந்த ஹோட்டலை காட்டினா அந்த டோமோ முதவி இடத்த காலி பண்ணிட்டு வேக முகமா வெளியே வந்தா ரிக்கி ஆளுங்களோட வந்து 2 பக்கமும் வாசமா அணகட்டிடுறான். அப்போ கீழே பாக்கணுமே நம்ம தலை இந்த இடத்துக்கு வந்துட கார் பார்க்கிங்ல போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஒரு கார் ஒண்ணு வந்துட்டு இருக்கு. நம்மால அதை உத்து பார்த்துட்டு வண்டியை திருப்பான்னு சொன்னதும் பைப்ல சாட்டனா பிரேக் அடிச்சு சர்ன்னு ரிவர்ஸ்ல போய் செம்மையா ஸ்பால்ட் நிறுத்துவாங்க பாருங்க. பக்காவா இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி அவனுக்கு இறங்கி வந்தது நம்ம தலை எலும்பு வீடு கட்டி சும்மா போலன்னு புலந்துட்டு இருக்க. அவனுக்கு மூஞ்சி மட்டும் தாங்க சேதார மாதிரி. நம்ம தலை அடிக்கடி பெரும்பாலும் மூஞ்சி முகரை மட்டும்தான் புட்டுக்கிட்டு போகுது. இதுல வேற ஒரு பக்கி பைப்ல நம்ம அல்ல கைய கொல்ல பாக்க நம்ம தலை கிட்ட போயிட்டு கூப்பிட்டு உடஞ்சி ஒரு அடி ஆளு சுருண்டடிச்சு விழுந்துடுறான். அப்போன்னு பார்த்து ஒரு கார் வேகமா இவங்களை இடிக்க வர தலை அவனை தள்ளி விட்டுட்டு இவரு அடி வாங்கி மனுஷன் கீழே கிடக்குறாப்புல. அம்மா அடிங்க. ஆனா அல்ல கிட்டத்தட்ட போயிருக்குன்னு வைங்களேன். அந்த ஜாப்பனீஸ் அடியாளுங்க நம்ம டோமோவையும் தூக்கிட்டு மகனை நீ எல்லாம் என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு போக நம்ம தலைவங்களோட முகத்தை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கிறாப்ல. உடனே எந்திரிச்சு போகலாம்னு பார்த்தா முடியல. ரொம்பவே அல்ல வலிக்குது. இருந்தாலும் எப்படியோ காருக்கு வந்து காரை ஸ்டார்ட் பண்ணா இவனுங்க இடிச்சதெல்லாம் காரு ஸ்டார்ட் ஆகி தொலைல. சோ இப்போதைக்கு அவனுங்க எஸ்கேப் ஆயிட்டானுங்க. அதன் பிறகு போலீஸ் ஆம்புலன்ஸ் எல்லாம் இங்க வந்துட நம்ம தலையால ஒண்ணு முடியல. அன்னைய தொட்டாவே மனுஷன் துடிக்கிறாப்ல. அப்போ இந்த இடத்துக்கு வந்த வில்ல இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும் போது இதுல ஒரு போலீஸ் மட்டும் உள்ள போய் சிசிடிவி செக் பண்ணி ரிக்கி தான் நம்ம டோமோவை தூக்கிட்டு போயிருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. கூடவே இவனுக்கு ஹீரோ மேல ஒரு செம்ம காண்டுன்னு வைங்களேன். இவ்வளவு கலவரம் நடந்ததுக்கு தலைவன் ஒரு காரணம் இல்லையா? உடனே அவனை தேடி கிளம்ப அப்படியே டோமோவை காட்டினா அவனை கடத்திட்டு வந்து முட்டி போட வச்சு ஒழுங்கா சரக்கு எங்க இருக்குன்னு சொல்லிடு, இல்லன்னா அவ்வளவுதான் மிரட்ட அப்படின்னா எனக்கு 300 மில்லியன் பணம் கொடு. அதன் பிறகு நான் உனக்கு சொல்றேன்னு சொன்னதுமே ரிக்கி ஏற்கனவே பார்க்காம இவனோட கதையை முடிச்சாரான். மறுநாள் போலீஸ் எல்லாம் இங்க வந்துட வில்ல இதை பார்த்துட்டு அவனுக்கு ஒரு பக்கம் மண்டை காயுது. ஏன்னா சரக்கு எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயம் இப்போ இவனுக்கு மட்டும்தான் தெரியும். 1 இல்ல 2 இல்ல 20 கிலோ சரக்கு இல்ல. இதே விஷயம் அதாவது நம்ம டோமோ செத்து போன விஷயம் நம்ம தலைக்கு தெரிய வர இது என்னடா வம்பா போச்சு. இப்ப
எப்படா அவங்கள பிடிக்கிறது, எப்படியாவது பிடிச்சே ஆகணுமே. இன்ஃபார்மர் வராங்க, அப்படியே இந்த சேர்ல உட்காரு சரியா? நான் இப்படி உட்கார்றேன், நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் நீ சரியா பதில் சொல்லு, அது போதும். ஏன்டா நீ எதை பாத்துறா பயந்த, எதுக்குடா இப்படி ஃபேன்ல உச்சா போய் வச்சிருக்க? சரி விட்டுக்கல. டேய் என்ன ஃபர்ஸ்ட் லைட்டா நடக்குது, லைட்டா போறங்களான்னு சொன்ன குடும்பக்கு உனக்கு லைட்டா போட்டா தலை உட்கார்ந்து இருக்கிற பெட் சுத்தம் பாருங்க. கடவுளே, பின்னாடியே ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வேற, டிங் 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 டிங்னு. டேய் அதை நிறுத்தி தொலைங்கறான்னு சொன்னா நிக்குது, ஆனா அடுத்த நொடியே மறுபடியும் அது ரிவர்ஸ்லயே சுத்தம் பாருங்க. ரொம்ப தலைக்கா. ஐயோ இவனுங்களை வச்சுக்கிட்டு எப்படா சமாளிக்க போறோம்னு நொந்துக்கிறாரு மனுஷன். சரி தம்பி நீ சொல்லு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, நான் பெருசா ஒண்ணு குத்தம்லாம் ஒண்ணும் பண்ணலைங்க, நான் ஜஸ்ட் பேக் பண்ணுவேன், அதை அப்படியே வெளியே கொண்டு போய் விற்பேன், அவ்வளவுதானே சொன்னதுக்கு ஆடிங்க உங்க அப்பம் அவனை. அதுக்கு பேரு தான்டா குற்றமே, பண்ணாட எரும மாடு. இந்த மாதிரி நீ கொடுக்குற இந்த ட்ரக்கால எத்தனை பேர் வெளியே செத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ஐயோ அண்ணன் எனக்கு தெரியாது அண்ணன். எனக்கு தெரியாதா? ஐயோ இவன் நம்மள பைத்தியமாக்கி விட்டுறான் போலயே. சரி அந்த போட்டோ காமிங்க. டேய் இவனை நீ எங்கேயாச்சும் பாத்திருக்கியா? இல்ல சார் தெரியாது சார். இது தெரியாதா? சரி எங்க டிடெக்டிவ்ஸ் மேல அட்டாக் பண்ணது யாராவது உனக்கு தெரியுமா? இல்ல சார் தெரியாது. என்னடா எதை கேட்டாலும் தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க? டேய் போய் கதவை சாத்துங்கன்னு சொல்லி விட்டு தலை எதிர்த்து சும்மா கையை ஆட்டிக்கிட்டு இருக்க. சார் 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 அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க, எனக்கு தெரியாதுன்னு தான் சொன்னேன். ஆனா உங்க ஆளுங்களை அட்டாக் பண்ணது அந்த ஜப்பனீஸை சேர்ந்த யசுகா கும்பல் இல்ல, வேற யாரோ இன்னொருத்தர் இருக்கிறதா கேள்விப்பட்டேன், அந்த யகுசாவோட பார்ட்னர். இந்த விஷயத்தை நான் இதுக்கு முன்னாடியே கேள்விப்பட்டிருக்குன்னு சொன்னதும் தலை ஒரு மாதிரி என்னடா சொல்ற, இதுக்கு பின்னாடி வேற யாரும் இருக்காங்களா, அவங்க யாரு என்னன்னு தெரியுமான்னு கேட்க, வேற யாரு வில்லன் தான், இது அவனுக்கும் தெரியாது நம்ம தலைக்கும் தெரியாது. ஆனா அடுத்த சீனே வில்லன் வேற ஒருத்தர் அந்த ஜப்பானோட கும்பல் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இடத்துல உள்ள பூந்து அடிச்சு நிறவி, அந்த டோமோ சரக்கை எங்கடா ஒளிச்சு வச்சிருக்கான், உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டா எனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்றான். உடனே மூஞ்சா குத்தி பயங்கரமா சாதாரணம் பண்றாங்க. இல்ல இவன் தலை மேல கால் வச்சு, டேய் நீ அந்த ரிச்சிக்காக தானே வேலை செய்ய, நான் சொல்றத அப்படியே போய் ரிச்சி கிட்ட சொல்லு, ஒருவேளை அவன் மட்டும் அந்த ட்ரக் மேல கைய வச்சா அவன் சாவு என் கையில தான்டா, இத மறக்காம அவன் கிட்ட சொல்லிடுன்னு சொல்ல. அப்படி இந்த பக்கம் நம்ம ஆளுங்க போர்ட்ல இனிமே எழுதி வச்சு ஒரு சரியான ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்காங்க. அப்படி இங்க நம்ம ஆளுங்க எல்லாரும் கூடி பேசி ஒன்னா உட்காந்து இப்போ இங்க என்ன சிச்சுவேஷன் நடந்துட்டு இருக்குன்னு பாக்கும்போது, இப்போ புதுசா வந்திருக்கான் யாரு, நம்ம ரிக்கி தானே. அவன் யாரு என்னன்னு விசாரிச்சா அந்த சேர்மன் லீ இருக்கான் பாத்தீங்களா, இவங்க எல்லாத்துக்கும் பெரிய பாஸ், அவங்களோட ஒன் ஆஃப் த கீ தான் நம்ம ரிக்கி. அந்த சேர்மன் லீ நடத்துற ஆர்கனைசேஷன்ல இவன் ஒரு மிகப்பெரிய ஆளுங்க, பயங்கரமான ஃபேமஸ், எந்த பிரச்சனை போனாலும் சீக்கிரமாவே முடிச்சிட்டு வந்துருவான். சரி அவன் எதுக்காக இங்க கொரியா வந்திருக்கான்னு பார்த்தா, டோமோ அந்த 20 கிலோ ட்ரக்ஸ் ஆட்டையை போட்டு வச்சான்ல, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ரிக்கி நேரடியா களத்துல இறங்கியிருக்கான். சோ இதுல நம்ம ஆளுங்களுக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அந்த நடுவுல இருக்கிற அந்த கொஸ்டின் மார்க் யாரு, அதாவது அந்த வில்லன் யாரு அப்படிங்கறத இவங்களுக்கு என்ன தெரியல. சரி இவங்க வேற ஏதாவது திட்டம் போடுவாங்கன்னு பார்த்தா தலை பொசுக்குன்னு இவனுங்க எல்லாரையும் ஒரே நேரத்துல ஒட்டுக்கா வச்சு நசுக்கணும். அதுக்கு என்ன பண்றது, அதுக்கு முதல்ல ட்ரக்ஸ கண்டுபிடிக்கணும்னு சொன்னதும் அந்த பைபிள போட்டுங்க தலை, சூப்பர் வேற லெவல் பிளான், எங்க போட்டுக்கோங்கன்னு கையில கிட்ட வர தலையும் கையை வைக்கிட்டு, ஏய் நான் பொசுக்கு என்ன சரிசமமா கிட்ட போடாட்டா. இதுக்கு எல்லாத்துக்கும் ஆரம்ப பிள்ளையா இருக்கிறது அந்த நாட்டு டிபார்ட்மெண்டோட டீம் லீடர் தான். நான் போய் அவனை கண்டுபிடிக்கிறேன், நீங்க போய் மத்த வேலையை பாருங்கன்னு சொன்னா இங்க ஒரு அப்பா இருந்தான் பாத்தீங்களா, அவனையும் அள்ளி போட்டு கொண்டு போயிடுறாங்க. முதல்ல அந்த டோமோட இடத்த சர்ச் பண்ணி பாக்குறாங்க, உள்ள எதுவுமே சிக்கல. உடனே இந்த அப்பாவி ஒருவேளை இங்க இருக்குமோ ஒருவேளை அங்க இருக்குமோ, ஒரு நிமிஷம் இருங்க, அவன் இதுக்கு முன்னாடி ஹார்பர் பக்கம் ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தான், அது டோட்டலா லாஸ் ஆயிடுச்சுன்னு அந்த இடத்த மூடிட்டான். அப்படின்னா அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னதும் தலை ஒரு நிமிஷம் இரு, ஹார்பரா, ஏய் உடா வண்டியா, நம்ம அங்கேயே போய் சோதனை செஞ்சு பார்த்தரலாம்னு அடுத்த சீனை நேரம் அங்க போறதுக்கு தான் பிளான் பண்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி தலைக்கு ஒரு கால் வரை இவரை அட்டன் பண்ணி பேசினா அந்த டீம் லீடரோட டெட் பாடி கிடைச்சிருக்குதுன்னு சொல்றாங்க. சடலத்தை பார்த்த உடனே நம்ம தலைக்கு சுருன்னு ஏறி போகுதுங்க. ஏன்னா ஒரு போலீஸ்காரனை ஈவு இறக்கமே இல்லாம நான் எட்டி பேயடி அடிச்சே கொண்டு இருக்காங்க. ஆனா நம்ம நாட்டுல அப்பாவி மக்கள் தான் சாவுறாங்க. சரி விட்டு தலைமை இதுக்கு நம்மளுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. சோ இதால நம்ம தலை செம்ம சூடாகிருச்சு. இதுக்கு மேல எவன் எதிர்த்து நின்னாலும் கொஞ்சம் சங்குதான் அப்படிங்கறது முடிவாகி போச்சு. அப்படியே அந்த டோமோட ஆபீஸ காட்டினா இந்த வில்லனோட ஆள் ஒருத்தன், அவனும் போலீஸ்காரன் தானே, அவனோட ஆள் ஒருத்தன் டோமோட ஆபீஸ பயங்கரமா சல்லடை போட்டு சரிச்சு எடுத்துருக்கான். சொல்ல போனா ஒரு செவுத்த போட்டு நோண்டிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாம் அந்த 20 கிலோ சரக்குக்காக தான். அந்த நேரத்துல வேற யாரும் இங்க வர மாதிரி தெரியல. இது யாரான்னு பார்த்தா நம்ம ரிக்கி. நான் பார்த்ததுமே, டேய் உங்ககிட்ட துப்பாக்கி இருக்கா, நீ எதுக்கு இங்க வந்து தேடிட்டு இருக்க, சரக்குக்காகவான்னு கேட்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல, ஒழுங்கா இங்க இருந்து போயிருங்க, இது போலீஸ் கஸ்டடியில இருக்குதுன்னு சொன்னதுமே அவனுங்க உள்ள புந்து அடிச்சு நுறுக்க ஆரம்பிச்சிடறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, அந்த போலீஸ்காரனும் கொஞ்ச நேரம் சமாளிப்பான், ஆனா ரொம்ப நேரத்துக்குலாம் இல்ல, அடி பிடிச்சு போட்டுறாங்க. சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா இவன் உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. சோ நம்ம நினைச்ச மாதிரி மறுநாள் இவனோட சடலம் கிடைக்க அந்த போலீஸ்காரன், அதாவது நம்ம வில்ல செம்ம காண்டாகிடுவாங்க, நம்மால மேலேயே கைய வச்சிருக்கான். இதுக்கு மேல அவனுங்களை கொல்லாம விடக்கூடாதுன்னு செம்ம ரேஸ் ஆயிடுறான். அந்த நேரத்துல அந்த சேர்மன் லீ இவனுக்கு கால் பண்ண, இவன் அட்டன் பண்ணி பேசினா அந்த சேர்மன் இவனை வந்துட்டு சைலண்டாவே கொஞ்சம் ஓவரா மிரட்டுறாங்க. சீக்கிரமா சரக்க கொண்டு வந்துடு, அதுதான் உனக்கும் ஆளுங்களுக்கும் நல்லது, இல்லன்னா அப்புறம் அவ்வளவுதான், உன்னால இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது, உயிரோட வச்சு புதைச்சிடலாம் மறக்கிட்டு இருக்க.
உன்னால முடிஞ்சா என்ன செய்ய முடியுமோ செஞ்சு காட்டிக்கொண்டு வில்ல ஒரு மாதிரி டேரா பேசி விட்டுறான். ஆனா சேர்மன் லீக்கு கொரியன் தெரியாது, நடுவுல டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தி இருப்பான். அவன் மட்டும் ஏதாவது மாத்தி சொன்னானா அவளையும் சங்கரத்து போட்டுருவாங்களே. அதனால பாஸ் அவர் சீக்கிரமே தேடுறேன்னு சொல்லியிருக்காரு. 1-2 நாள்ல கண்டுபிடிச்சு தரதா சொல்லியிருக்காங்கன்னு மாத்தி சொல்ல அந்த விஷயம் நம்ம சேர்மன் லீக்கு புரிஞ்சு போகுது. இவன் ஒரு பக்கம் சிரிச்சுட்டு இருக்கான். அப்படியே இங்க வில்லனோட கையால் வந்துட்டு, சார் நமக்கு என்ன சரக்கு கிடைக்கல, அடுத்து நம்ம என்ன பண்றது? நான் இந்த இடம் முழுக்க தேடி பார்த்துட்டேன். இந்த டோமோ சாகிறதுக்கு முன்னாடி அந்த மொட்டையை தான் மீட் பண்ணிருக்கான். இப்ப நம்ம அடுத்து என்ன செய்யலாம்னு கேட்கும்போது இதுல கேட்க என்ன இருக்கு, வா போய் அவனுக்குள்ள மீட் பண்ணிட்டு வந்துடலாம்னு நேரா அந்த மொட்டையை பார்க்க தான் போறானுங்க. இதுல கொடுமை என்ன அப்படின்னாக்கா அந்த மொட்டை கிட்டயே சரக்கு இல்ல போலாங்க. அவன் வந்து டேய் என்னையே ஏமாத்த பாக்குறாரு வில்லன செவனியா எழுதுறான். இதுக்கு மேல சும்மா இருப்பாங்களா? என் மேலே கைய வச்சுட்டியா மவனை சத்தாடான்னு அங்கிருந்து அத்தனை பெரியவனுக்கு 2 பேர் வச்சு கொலையா கொண்டு தள்ளுவாங்க பாருங்க. வில்லன்னா இப்படிதாங்க இருக்கும். செம்மையா மாஸ்க் காட்டி இருப்பாங்க. மாலை ஒரு இரும்பு கம்பியை எடுத்து அடி வேலு வேலுன்னு எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் அலறிட்டு இருக்கான். அதுலயே மொட்டையை தூக்கி போட்டு புரட்டு ஐயா சாமி என்ன விட்டுருங்க, நான் தெரியாதனமா பேசிட்டேன், தெரியாதனமா அடிச்சு விட்டேன்னு அவன் காலில் விழுவாத குறைய கெஞ்சிக்கிட்டு இருக்கான். கடைசியா அவனை சங்கையில மாட்டி விட்டு கழுத்தை பிடிச்சி சும்மா நெறிச்சு எம்எல்ஏ கையா வைக்கிறானா அட்டி இரும்பு கம்பி எடுத்து மண்டையா அடிப்பான் பாருங்க. சீரியஸா கரண கொடூரமா இருக்குங்க. அப்படியே அந்த லேடி ஜோ இருக்கிறா பாத்தீங்களா, அவளை கண்ணாடி கீழே இருக்க சொல்லி ஏய் இந்த சேர்மன் நீ தான் சரக்கு வாங்கி இருக்கிறானு கேட்க, அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம தலை அந்த டோமோட ஆபீஸ்க்கு வராப்ல. அங்கதான் ஏற்கனவே ஒரு பாடி ஒண்ணு கிடக்குது. அவர் வந்துட்டு இங்க போலீஸ்காரங்கள இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு இங்க என்ன நடக்குதுன்னு கேட்கும்போது இல்ல ஒரு போலீஸ்காரர் ஒருத்தர் கொண்டு இருக்காங்க, நீங்களே பாருங்க ஐடியா காட்ட. இதை பார்த்த உடனே அன்னைக்கு வில்லன் கூட இருந்த ஆளுங்க வந்தான்னு தெரிஞ்சு போகுது. அது மட்டும் இல்ல அந்த போலீஸ்காரர் செவத்துல எதையோ தேடிட்டு இருந்தாருன்னு இவங்க தகவல் கொடுக்க உடனே வில்லனை பார்க்க கிளம்ப இந்த பக்கம் வில்லன் அவருக்கு சரக்கு கிடைக்கலன்னு அவன் ஒரு பக்கம் செம்ம காண்டுல புலம்பிட்டு இருக்கான். கூடவே ரிக்கியும் கொண்டுட்டு அந்த சரக்கை எடுக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்த கொஞ்ச நேரத்துல இவன் எங்கேயோ கிளம்பி போயிடுறான் போல. அந்த நேரம் பார்த்து நம்ம தலை உள்ள வந்து அம்மா உங்க சீஃப் இருக்கிறாரான்னு கேட்கும்போது இல்ல அவர்லாம் வெளியே போயிருக்காரு, நீங்க போயிட்டு அப்புறமேட்டு வாங்க கிளம்புன்னு சொன்னதும் தலை சரி ஒரு நிமிஷம் இருப்பான் அப்படின்னு நம்ம அந்த விஷயத்தை பத்தி இவன்ட்ட கேட்கலாமே. ஏப்பா தம்பி உங்கால அந்த லீக் அங்கு டோமோட இடத்துல என்ன பண்ணிட்டு இருந்தான் அதை பத்தி சொல்லுன்னு கேட்கும்போது ஏய் யாரையா நீ தேவையில்லாம கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு இவன் ஒரு பக்கம் போலப்போ இவன் அல்லது ஒரு பக்கம் அதெல்லாம் கோவப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க பேசிட்டு இருக்கலாம நடுவில் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கியா. ஏன்னா இது போலீஸ் ஸ்டேஷன், அடுத்தவன் அடிக்கிறதுக்கு தலை கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாருல்ல, அந்த பயம் இவனுக்குள்ள இருக்குது. ஆனா அந்த மாதிரி அந்த போலீஸ்காரனுக்கு தெரியாதுல்ல, அவன் கொஞ்சம் ஓவரா பேசுவான். தலை அப்படியே கைய பிடிச்சு நெரிச்சு ஏன்டா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் பெரிய இதாட்டம் பேசி இருக்க. ஏய் என்ன சரக்க தேடுறீங்களான்னு கேட்டதுமே இவன் இன்னும் பயங்கரமா எமோஷன் ஆக டேய் பண்ணாட இப்படியே விட்டுட்டு போறேன்னு நினைக்காத, மறுபடியும் நான் திரும்ப வருவேன், ரொம்ப நான் ரிலாக்ஸா இருக்காத சரியா, அடுத்த முறை பார்க்கும்போது உனக்கு எப்படி இருக்குன்னு பாருன்னு சொல்லிவிட்டு தலை பாட்டுக்கு போய் கையை விட்டுட்டு போக இந்த அல்ல கையை சும்மா இல்லாம டேய் தம்பி கையை போய் எக்ஸ்ரே எடுத்துக்கோடா உள்ள உண்டியல் சத்தம்லாம் கேக்குது பார்த்து எடுத்துக்கிட்டு சொல்லிட்டு போவான் பாருங்க. தலைக்கு மேல கொஞ்சம் குசுப்பு கொஞ்சம் ஓவரா இருக்குதுங்க. சோ இப்போதைக்கு சிச்சுவேஷன் மோசமா இருக்குது. அதனால ஏற்கனவே டோமோ வந்துட்டு ஹார்பர்ல பிசினஸ் பண்ணிட்டு இருந்த இடத்த அந்த பிசினஸ் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பில்டிங் சும்மா இருக்குதுன்னு இந்த இன்ஃபார்மர் சொன்னால அடுத்த சீனே நேரம் அங்கதான் போய் இறங்குறாங்க. பாக்குறதுக்கு ஏதோ பெரிய பில்டிங் கணக்கா இருக்குது. தலை உள்ள போகும்போது அங்க ஒருத்தன் டேய் யாரானுங்க 2 பேரும் வெளியே போங்கன்னு சொல்லிக்கிட்டு தலை மேல கைய வைக்க, ஆனா தலை கீழே கைய வச்சு ஒட்டு ஆஃப் பண்ணிட்டு போயிருக்க யாரும் பெத்த புள்ளிய வரவானா இது வாங்கிட்டு இருக்கியா. அப்படியே உள்ள வந்து பார்த்தா அன்னைக்கு தலைய கார்ல இடிச்சுட்டு போகும்போது ஒருத்தன் நக்கலா சிரிச்சுட்டு போனால அவன் இருக்க டேய் தம்பி நீ தானே அது அன்னைக்கு நான் கார்ல இடிச்சுட்டு போனது, சரக்கு எங்க இருக்குன்னு சொல்லிடு, நான் பாட்டுக்கு அமைதியா போயிடுறேன், சும்மா தேவையில்லாம பிரச்சனை பண்ண வரலன்னு சொல்ல உடனே அவன் தலைய போட சொல்லிடுறான். இதுக்கு மேல தலைய போறதுக்கு உங்க அப்பனாலையும் முடியாது. எடுத்த உடனே தலை சோக்ஸ்லாம் போட்டுதான் சண்டை ஆரம்பிக்கிறாப்ல, வச்சு தூக்கி போட்டு மூஞ்சா குத்தா அவன் சகரி போய் விழுத்துக்கிட்டு இருக்கியா. நம்ம தலைக்கு இருக்கிற ஒரு தனி ஸ்டைல் போலங்க இது. எவனுக்குமே 2 அடிக்கு மேல அடிக்கிறதுல அவனுங்களும் நிக்கிறது இல்ல. கடைசியா அந்த பயவுல ஓவரா சீனா போட்டுட்டு கத்தி எடுத்துட்டு இவனுக்கு அதே 2 அடிதான், மூஞ்சில ஒண்ணு மறுபடியும் மூஞ்சில ஒண்ணு. அந்த டைம்ல நம்ம மலைக்கு உள்ள வந்து என்னத்தல போயிட்டு வரதுக்குள்ள முடிச்சிட்டீங்க, வர உங்க வேகம் அதிகமாயி போச்சு, சரி அடுத்து என்ன செய்யலாம்னு கேட்கும்போது இவனுங்களை உட்கார வச்சு ஏய் நீங்களா இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கும்போது நாங்க சரக்க தேடிட்டு இருக்கோம், அது இன்னும் எங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னதும் தலைக்கு இன்னும் மண்டை காயுது, என்னடா இது முடிவில்லாம போயிட்டு இருக்குது. சரி உனக்கு கொண்டு போய் ஜெயில அடைச்சு வைங்க. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், அந்த டோமோ இந்த ஹார்பர்ல என்ன பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கும் இந்த போட்டுக்கும் இங்க இருக்கிற ஆபீஸ்க்கும் என்ன சம்பந்தம்? இந்த ஏரியா ஃபுல்லா அலச நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு துப்பு கிடைக்கும்னு இந்த ஏரியா முழுக்க அலச ஏகப்பட்ட சாவிகள் கிடைக்குது. ஆனா அதுல ஒரே ஒரு சாவி மட்டும் லூசி அப்படிங்கிற ஒரு பேர்ல இருக்க. உடனே திரும்பி பார்த்தா அந்த லூசிங்கிற பேர்ல ஒரு படகு ஒண்ணு இருக்குது. உடனே அதை கிட்ட போய் காடை வச்சு உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா மேல எதுவும் பெருசா இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா இங்க அண்டர் கிரவுண்ட் போற மாதிரி ஒரு வழி இருக்கும். அதை பிடிச்சிட்டு 2 பேரும் முக்குன்னு முக்கிட்டு இருக்காங்க, எடுக்க முடியல.
வந்து ஒரு கை போடுன்னு சொன்னதுக்கு டபக்குன்னு புட்டுக்கி எடுத்துட்டு உள்ள போய் பார்த்தா நான் இந்த டோமோ மருந்து தயாரிக்கிறான் பாத்தீங்களா, அதாவது அந்த சரக்கு தயாரிக்கிறான் பாத்தீங்களா, இந்த சரக்கு இங்க இருந்து தாங்க தயாரிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் அவனுங்களோட பர்சனல் லேப். சோ இதனாலதான் நம்ம ஆளுங்க எங்க வெளியே சுத்தி சுத்தி கேட்டாலும் அதோட மெயின் சோர்ஸ கண்டுபிடிக்க முடியல. இப்படி ஒரு படகடியில வச்சுதான் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்கன்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கல்ல. ஆனா அவங்களோட ஐடியா உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்ல ஐடியா தான். அங்க ஒரு லாக்கர் இருக்கு, அதை போய் திறந்து பார்த்தா வரல. தல வந்து ஒரு கை போடுங்கன்னு சொன்னதுக்கு ஜெய் எல்லாத்துக்குமே கை போட்டுக்கிட்டே இருக்கவரா, மூளையை வச்சு யூஸ் பண்ணுங்கடா நவர் அப்படின்னு போயிட்டு அப்படியே காதை வச்சு டிங் 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 கரெக்ட் டிங் 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 ரைட் இப்ப திறக்கலாம்னு பார்த்தா பைப்ல திறக்காம பல்ப் வாங்குவாரு பாருங்க. பூட்டு திறக்க தெரியாம நம்ம தலைக்கு இந்த அசிங்க தேவையா? சொல்ல போனா நம்ம தலை அசிங்கப்பட்டா சும்மா இருப்பா, நான் புடிச்சு அந்த வெளியே புடிச்சு இழுக்க கனவே புட்டுக்கிட்டு வந்துரும் பாருங்க. ஐயோ ஐயோ. ஆனா உள்ள ஒரு மாதிரி கவுரெல்லாம் இருக்க. இந்த மஞ்சள் கீரை பார்த்த உடனே தலைக்கு மேல பார்த்த மாதிரி இருந்துச்சு. டக்கு வெளியே போய் அங்க தொங்கிட்டு இருந்த கையை இழுத்தா அங்க ஒரு பார்சல் இருக்குது. அந்த பார்சலை தூக்கி மேல வச்சு திறந்து பார்த்தா உள்ள ஒரு பேக் இருக்கு. அதையும் திறந்து பார்த்தா நம்மால தெரியும் இருந்த சரக்கு கிடைச்சிருச்சுங்க. சொல்ல போனா கும்பலா கைமா பண்றதுக்கு உண்டான சாவி இங்க கிடைச்சிருச்சு. இப்போ இந்த விஷயத்தை அவங்களுக்கு தெரியப்படுத்தி நம்ம கிட்ட வர வச்சு சும்மா செம்மையா மசாஜ் பண்ணி விட்டு இந்த கதையை முடிக்கணும். அப்படியே இங்க வில்லனை பாக்கணுமே, அந்த ரிக்கிய ரொம்ப நேரமா நோட்ட பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம தலை சரி நம்ம ஒண்ணு செய்வோமா, நேரம் அந்த டுபாக்கு ஒரு சோரங்க இருக்கால அவங்கிட்ட வண்டி விட, அவன் மூலமா நம்ம டீல வச்சுக்கலாம்ட்டு டைரக்டா அங்க போகலாம்னு முடிவு பண்றாப்ல. அப்படியே அவனை காட்டினா பிச்சைக்காரன் பையன் வழக்கம் போல ஒரு அப்பாவி ஜோடிகளை பிடிச்சு வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட ஏதோ கார் இருக்கிறேன்னு சொல்லியிருப்பான் போல. அது போட்டோல காட்டினது வேற காரு, இப்போ இங்க நேர்ல நிக்கிறது வேற காரு. எங்களுக்கு இந்த கார் வேணாம், நீங்க எங்களுக்கு போட்டோல காட்டின கார் தான் வேணும்னு ஒரு மாதிரி பணிவா சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன உங்களால கார் வாங்காம இங்க இருந்து வெளியே போயிட முடியுமா, நான் யாருன்னு தெரியுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நம்ம தலை பின்னாடி வந்து என்னப்பா பண்ற அப்படின்னு கேட்பான் பாருங்க. இவன் அரண்டு போயிருவான். எத்து போன என்னடா பண்றீங்க, நீங்க யாருப்பா ஜோடி புதுசா இருக்கீங்க? இல்ல சார் இவங்க தான் எனக்கு கார் வாங்கி தரேன்னு சொன்னாங்க, ஆனா அந்த கார் வேற இந்த கார் வேற, அதுதான் எங்களுக்கு இந்த கார் வேணாம்னு சொல்றோம், ஆனா இவங்க தான் வாங்காம போவியான்னு மிரட்டுறாங்கன்னு சொன்னதா. ஏய் என்னடா மிரட்டுறியா? ஐயா தலை அப்படிலாம் ஒண்ணு இல்ல தலை, சும்மா போய் சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லையே எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. இவன் ஒரு பக்கம் பவரிட்டு இருக்கான். ஆனா தலை சரி இந்த காரை எவ்வளவுக்கு சொன்னாங்கன்னு கேட்கும்போது 3000 ரூபாய்க்கு சொன்னாங்கன்னு சொன்னதா. எது 3000 ரூபாயா, இவ்வளவு கம்மியாவா? பரவாயில்லையே, எல்லாம் அந்த காரை செக் பண்ண எல்லாம் ஓகே தானே, இப்போதைக்கு இந்த கார் ஓரளவுக்கு ஓடும்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே, நல்லாவே ஓடும், சோ நோ ப்ராப்ளம் சொன்னதா. தலை அவங்க கிட்ட போய் 3000 ரூபா தானே, அந்த 3000 ரூபாய் என்கிட்ட கொடுங்க, நீங்க கொடுத்துட்டு கார் எடுத்துட்டு போயிட்டே இருங்க, இதை விட கம்மியான ரேட்ல கிடைக்காதுன்னு இந்த காசை வாங்கி ஒரு ஜோப்ல சொல்லி விட்டு காரை அனுப்பிச்சு விடுவாரு பாருங்க. மனுஷன் பண்ற நொல்லெல்லாம் வர வர ஞானத்துக்கு அதிகமா இருக்குதுங்க. அது மட்டும் இல்ல டேய் வாடா போலாம்னு என்னோட ஆபீஸ்க்கு போனதும் சார் இப்போ நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும் போது இங்க பார் அந்த ஒயிட் ஷார்க் இருக்கானுங்க பாத்தீங்களா, அவனோட ஆளுங்க ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கிறானுங்க, ஊருக்குள்ள பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானுங்க, ஒரு கிரிமினலை பிடிக்கணும்னு ஒரு பொறுப்பு உனக்கு இல்ல, ஒரு கொரியன் குடிமகனா உனக்கு அந்த கடமை இல்ல, நீ சமூக அக்கறை இருக்கிறவன் தானே, அந்த பொறுப்பு இல்லையா என்னமோ உடற்சி வசம் பேச இருக்குதான், அதுக்கு நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ல வரீங்க? ஒண்ணு இல்ல, இப்போ இருந்து நம்ம ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறோம், நான் சொல்றேன் அப்படியே செய்யணும் சொல்றாப்ல. அப்படியே இந்த பக்கம் வில்ல அந்த ரிச்சி இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. வேற யார்கிட்ட இருந்து நம்ம சோரன் கிட்ட இருந்தா. உடனே சோரன் பின்னாடியே கால் பண்ணி சார் நான் தான் பேசுறேன் சோரன், என்ன ஞாபகம் இருக்குல்ல, ஒண்ணு இல்ல நீங்க தேடிட்டு இருக்கிற சரக்கு எனக்கு கிடைச்சிருச்சு, அது இப்ப புதுசா வந்திருக்கிற ஹைப்பர் சரக்கு தான் சார், சந்தேகமே இல்ல, எப்படியும் ஒரு 20 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டதுமே அப்படிலாம் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு போசுக்கிட்டு காலை கட் பண்ணிடுறான். உடனே தலா அவனுக்கு போட்டோ அனுப்ப சொல்ல அந்த போட்டோவை பார்த்துட்டு இப்போ வில்லனை இவனுக்கு கால் பண்றான். வில்ல டேய் இப்போ உனக்கு என்ன வேணும், நீ சொல்ற கண்டிஷன் என்னன்னு கேட்கும்போது ஐயா கண்டிஷன்லாம் ஒண்ணும் இல்ல சார், இது ஒரு ட்ரக் டீல் தானே, கொஞ்சம் நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நானும் 4 காசு பார்ப்பேன், நாமளும் தொடர்ந்து பிசினஸ் பண்ணலாம்ல, அதுக்கு தான் ஏற்கனவே அந்த டீம் லீடர் அதான் அந்த நாட்டு டீமோட டீம் லீடர் வேற பயங்கரமா வெறி கொண்டு இதை தேடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. உண்மை என்னன்னு எனக்கு தெரியாது, ஒருவேளை அவன் வந்து என்கிட்ட கைப்பற்றினா அப்படின்னாக்கா மொத்தமா போச்சு, அதனாலதான் நான் உங்ககிட்ட கொடுத்து பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம்னு இருக்கேன், நான் வேணும்னா அட்ரஸ் கூட சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது நீ சொல்ற அட்ரஸ் வேணாம், நான் சொல்ற அட்ரஸ்க்கு வா, இன்னும் 1 மணி நேரத்துல அதுவும் தனியா வரணும், நாம அங்க சந்திக்கலாம்னு சொல்லிவிட்டு காலை கட் பண்ணிடுறான். சோ அப்பவே தெரிஞ்சு போச்சு இது ஒரு தரமான ட்ராப் அப்படின்ட்டு. ஆனா இந்த ட்ராப்பை சமாளிக்க இவங்களால கண்டிப்பா தனியா முடியாது, அதனால இவன் என்ன பண்ணணும், இதுக்கு அவங்களுக்கு கூட்டாளி தேவை நம்ம யோசிக்கும் போது அடுத்த சீனு நேரா ரிக்கியோட இடத்துக்கு தான் போயிருக்கான். அங்க போய் அவனத்துல துப்பாக்கி வைக்க பதிலுக்கு இவன் வில்லன் கழுத்துல கத்திய வைக்க இங்க பார் நீ என்ன அந்த சரக்கை கண்டுபிடிக்கணும்னு சொன்ன சரிதானே, சரக்கு கண்டுபிடிச்சாச்சு, ஆனா நம்ம இதுல சேர்ந்து வேலை செஞ்சாதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு சொன்னதா அவங்களுக்கு இவங்க ஒரு டீல் போட்டுக்கிறாங்க. அப்படி இங்க சோரன் கையில பணத்தை கொடுத்து கவலையப்படாத நான் உங்களுக்கு பேக்கப் இருக்கா, ஒரு வேலை ஏதாவது ஆச்சு அப்படின்னாக்க நான் உள்ள புந்து உன்னை காப்பாத்திடுவேன் தலை வாக்கு கொடுத்ததோ அதை நம்பிதான் இவன் தைரியமா அந்த இடத்துக்கு போறான். சோரங்க ஸ்பாட்டுக்கு போயிட்டு காரை விட்டு இறங்கி வில்லனுக்கு கால் பண்ணதோ 3வது மாடியில் இருக்கேன் மேல வான்னு சொன்னதோ இவனும் பின்னாடியே நடந்து போயிட்டு இருக்கான். ஆனா விஷயம் என்ன அப்படின்னாக்க வில்ல அங்க இல்லைங்க இந்த பக்கம் கீழே தான் இருக்கான். இந்த பைப்ல 3வது மாடிக்கு போய் அங்க ரூம் திறந்தா உள்ள ரிக்கி உட்கார்ந்துருப்பான் பாருங்க, அவனா பார்த்த உடனே இவனுக்கு வயிற்று கலக்க ஆரம்பிச்சிருங்க. சோ வசமா நம்ம அழகா சிக்கிட்டாங்க.
அப்படின்னு சொல்ல முடியாது. இவன் இப்போதைக்கு வசமா சிக்கிட்டான். இந்த சோரங்க கத்துற சத்தம் நம்ம தலைக்கு கேட்க அவரு உள்ள வந்து பாக்கும்போது இவனை வசமா சிக்கி வச்சிருக்காங்க. அதோட ஒருத்தன் புடனில அடிக்க நம்மால கொஞ்சம் கூட அசர மாட்டாருங்க. ஆனா இன்னொருத்த வந்து அதே மாதிரி புடனில கம்பிய வச்சு அடிக்க அவ்வளவுதான் ஆளு மட்டை. பார்த்துட்டு நம்ம சோரனுக்கு தான் வயிற்றுல புளிய கரைக்குது. ஐயோ காப்பாத்தன்னு சொல்லிட்டு போயிட்டே தலை என்ன தலாட்டி ஒரு பக்கம் புலம்ப அப்படியே கீழே பாக்கணுமே. வில்லா நம்ம ஆளுங்களை அடிச்சு போட்டுட்டு பின்னாடி அந்த பேக்கை செக் பண்ணா கொய்யால நினைச்ச மாதிரியே சரக்கு இங்கதான் இருக்குது. வில்லா அந்த ஆட்டையை போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்படியே மேல சோரன் கொண்டு வந்த பையன் ரிக்கிய செக் பண்ணா பயத்துல உள்ள உப்பு கட்டியே வச்சிருப்பாங்க பாருங்க. ஆளு செம்ம டென்ஷன் ஆயிடுவாங்க. சோ அந்த போலீஸ்காரன் வேணும்னு நம்மள ஏமாத்திட்டானு வில்ல மேல இவன் ஒரு பக்கம் செம்ம காண்டாயிடுறான். அது மட்டுமே இல்ல நம்ம தலையும் அள்ளி போட்டுக்கிட்டு போயிடுறாங்க. கீழே நம்ம ஆளுங்க முடிஞ்ச வரைக்கும் ஆளுங்களை சமாளிச்சுக்கிட்டு இருக்க பின்னாடியே போலீஸ் படம் வந்தது இவனுக்கு புத்தடிச்சு ஓடி போயிடுறாங்க. சும்மா சொல்லக்கூடாது பர்ஃபெக்ட் டைமிங். சொல்ல போனா ஹாஸ்பிட்டல் அடிபட்டு இருந்தாங்க பாத்தீங்களா. தலையோட பேச்ச கேட்காம நேரம் இவங்க பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டானுங்க பேக்கப்காக. கூடவே அந்த சீஃப் ஏற்கனவே குத்து வாங்கின பயபிலே இந்த பக்கம் தனியா வந்தா அந்த ரிக்கியோட ஆள் ஒருத்தன் கார்ல ஏற போறான். உடனே இவங்க கூப்பிட்டு நில்றான சண்டைக்கு கூப்பிட்ட உடனே அவன் அடிப்பான் பாருங்க. ஆரம்பச்சமே பார்க்காம பேய் அடி அடிக்கிறான். இப்படிதான் இல்ல செம்ம அடி. ரெண்டு பேருமே சுருட்டு விழுந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கெத்து அவன் கார் எடுத்துட்டு போயிடுறான். அப்படி இந்த பக்கம் பார்க்கும்போது ரிக்கியோட இடத்துல வச்சு நம்ம தலைய போட்டு செம்ம சாத்திக்கிட்டு இருக்கானுங்க. டேய் தெரியா சரக்கு எங்கடா இருக்குது ஒழுங்கா சொல்லிருன்னு மறந்துகிட்டு இருக்கும்போது இவனுக்கு ஒரு கால் வருது. அட்டன் பண்ணி பேசினா அது வில்லன்டா. டேய் தம்பி நான் சரக்கு எடுத்துட்டு போயிட்டேன்னு வில்லன் சொன்ன உடனே இவன் செம்ம டென்ஷன் ஆகி பயங்கரமா காண்டாக அந்த நேரத்துல திடீர்னு அவன் அலற சத்தம் கேக்குது. அடி டம்மு டம்முன்னு விழுகுது. என்னடான பின்னாடி திரும்பி பார்த்தா தலையை தெரிச்சு போயிருவாங்க. அவ்வளவுதான் இதுக்கு மேல கை மேல இவனுங்க. டேய் பின் பக்கத்துல இருந்து அடிக்கிறீங்களா ஆம்பளையா இருந்தா முன்னாடி வாங்குற பார்த்தலாம்னு அடி இழுக்க அவன் ரெண்டு அடிக்கு மேல தாங்க மாட்டானுங்க சுருட்டு போய் விழுந்துகிட்டு இருக்கிறானுவ. அதுலயும் ஒருத்த வந்து கால்ல வாயாம அடிச்சுக்கிட்டு இருக்க. ஏன்டா கை இருக்கும்போது கால்ல எதுக்குடா அடிக்கணும்னு வச்சு நான் ஸ்டாப்பா குத்து வர பாருங்க. ரெண்டு கையிலையும் மாறி மாறி குத்துனதுல மூதேவி மட்டை அப்படின்னு நினைச்சா பயவில மறுபடியும் எந்திரிச்சு வந்து இடுப்பை பிடிக்க. ஏன்டா இதெல்லாம் பொட்ட பிள்ளை எடுப்பா இங்க பிடிக்கன்ட்டு அப்படியே தூக்கி தவறு பாம்பு ஒண்ணு போடுவாரு பாருங்க. அவ்வளவுதான் இதுக்கு மேல அவன் எந்திரிக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. எடுத்து வர ரெக்கிக்கு அவன் ஆளுக்கு அத்தனை டைம்ல இவனுக்கு வந்து அவனுக்கு ஒரு வப்பாரு பாருங்க. ரெண்டு பேருமே சுருட்டடிச்சு விழுவுறாருங்க. கட்டுப்பான அவன் வாழை எடுத்து சுத்த ஐயோ நம்ம கிட்ட வேற எதுவும் இல்லையே. டேய் எனக்கு என் கை தாண்டா வாழை மோதி பாத்திரலாம்னு குத்துன்னு குத்துறாப்ல. ஆனா இது கூட பரவாயில்லைங்க. தலைவனுக்கு அவரை நொறுல இருந்தா இந்த அடி அடிச்சுட்டு ஏய் தம்பி கட்டி அது ஒரு எவிடன்ஸ் எங்க இந்த கவர்ல போட்டு பார்க்கலாம் அப்படின்னு நீட்டு வர பாருங்க. அவன் இன்னும் செம்ம காண்டாக்கி சண்டைக்கு வரும்போது மனுஷன் அவனை ஓங்கி ஒரு அடி அடிச்சு தூக்கி வீசினது மட்டும் இல்லாம அவன் மறுபடியும் கத்தி எடுக்க போகும்போது ஒரு பழம் எடுத்து மண்டை மேலேயே போட்டு அந்த வாழை மறக்கிறதுக்காக ஏதோ ஒண்ணு வச்சு அந்த வாழையும் கையாலேயே அடிச்சு உடச்சு கடைசியா ஒரு குத்து வர பாருங்க. பாடி மட்டும் தான் வெளியே வந்து விழுகுது. எந்திரிச்சு நிக்கிறதுக்கு கூட தெம்பு இல்ல. இருந்தாலுமே ஆளு தட்டு தடமாரி எந்திரிச்சு சேர்ல அடிக்க போகும்போது அப்படியே ஒரு பவர் பஞ்ச் ஒண்ணு கொடுப்பாரு பாருங்க. அவ்வளவுதான் பறந்து போய் விழுந்து ஆளு மட்டை எந்திரிக்கவே மாட்டான். இதுல வேற நம்ம தலைக்கு கத்தியில வேற கோடு போட்டிருப்பான் போல மனுஷனுக்கு லேசா வலிக்குது. அதன் பிறகு போலீஸ்காரங்களா இங்க வந்துற பாடி அள்ளி போட்டு போக சொன்னதும் பின்னாடியே சரக்கு காணோம்னு தெரிஞ்ச உடனே டிராக்கர் ஆன் பண்ணி அந்த டிராக்கர்ல பார்க்கும்போது சரக்கு வில்லன் கையில தான் இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதாவது இப்ப அவனோட ஸ்டேஷன் இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல தான் இப்ப வில்ல இருக்கா. வேக வேகமா இடத்த காலி பண்ணிட்டு இருக்கான். இப்படி ஏதாவது பஞ்சாயத்து வரும்னு தெரிஞ்சுதான் தலைவன் முன்னாடியே அதுல ஒரு டிராக்கரை தூக்கி போட்டிருக்கான் போல. அந்த வில்லன் அவனோட ஆளும் தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா காருக்கு வந்து காரை எடுக்க போகலாம்னு பார்க்கும்போது திடீர்னு நம்ம தலையோட கார் வேகமா வந்து கார்ல சொருகும் பாருங்க. தக்காளி வேற லெவலு. அவனுக்கு மண்டை மூளையெல்லாம் கலங்கி போயிடும். அதுலயும் தலை இறங்கி வந்து அப்படின்னு சொல்லுவாரு பாருங்க. செம்ம மாசா இருக்கும். அப்புறம் என்ன வில்லம் பீதியாகி வேலையை எடுத்துக்கிட்டு மறுபடியும் உள்ளாரியா போக அங்க இருந்த போலீஸ்காரங்க எல்லாம் தலையை பிடிச்சு தடுக்க. டேய் விடுங்கப்பா சொன்னா கேட்க மாட்டீங்களா. டேய் விட்டுங்கடான்னு சொல்றான்னு சும்மா ஒரு சுத்துவாரு பாருங்க. எல்லாரும் பறந்து போய் விழுந்துடுறாங்க. பின்னாடி நம்ம ஆளுங்களை வந்து நாங்களும் போலீஸ் தான் கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு இவங்களை பிடிச்சு அமைதியாக்க தலை நேரம் உள்ளதான் போயிட்டு இருக்கிறாப்ல. இப்ப வில்ல அக்யூரேட்டா எங்க இருக்கான்னு தெரியாதுல்ல. டக்குன்னு தலை எடுத்து ஒரு கால் பண்ண உடனே அது வில்லன் கையில இருக்கிற பேக்ல அடிக்கும் பாருங்க. ஐயோ தலை வேணும்னே எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்காரு பாருங்களேன். வில்ல அட்டன் பண்ணதா. டேய் என்னடா தம்பி ஓடிட்டு இருக்கே என்னன்னு கேட்கும்போது சேச்சா அப்படிலாம் இல்ல உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உள்ளவானு காலை கட் பண்றான். சரிடா கண்ணு ஏதோ வந்துடுறான்னு சொல்லிட்டு விட்டு உள்ள போனா திடீர்னு வில்ல சைட்ல வந்து பேஸ்பால் பேட்டை வச்சு அடிச்சுட்டு இருக்கேன். இருந்தாலும் தலை தடுத்து போட்டு தூக்கி போட்டு ஊம குத்தா குத்துருவாப்ல. அது வேற விஷயம். அதுலயும் கண்ணை பிடிச்சு நசுக்கவும் பயவலையா தள்ளி விட்டு ஓடி அல்லல குத்துவா பாருங்க. செகண்ட் அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுடுவான். உடனே அந்த பக்கி பயவல மானிட்டர் எடுத்து அடிக்க கண்டினியூஸா ஒரு 3 நாள் ஷாட் விழுவும் பாருங்க. பயவல கதி கலங்கி போயிருவான். இருந்தாலும் நான் எந்திரிச்சு வர வேண்டாம் எந்திரிச்சு வந்த குடும்பக்கு அடுத்து
4-5 ஷாட் போட்டு ஃபைனல் ஒரு குத்து பாருங்க, ஆளு பறந்து போய் விழுகுறா. ஒழுங்கா இப்பயாவது வில்ல அடங்கி இருக்கணும், ஆனா அடங்கலையே. எந்திரிச்சு இங்க பாரு, நம்ம ஒரு டீல் வச்சுக்கலாம், 50-50 எடுத்துக்கலாம்னு சொன்னது. இதே எத்தனை படத்தை கூட பேசிட்டு இருப்பீங்க, எனக்கே போர் அடிக்குது தெரியுமா உனக்கு? படத்துலதான் அப்படி பேசுறானுங்கன்னா நீ இதே மாதிரியே பேசுறீங்களா? உனக்கே நியாயமா இருக்கான்னு கேட்டதா அவன் கையில விலங்க எடுக்க. சரி சரி சரி, உனக்காக நான் ஒரு வக்கீல் உனக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். அந்த வக்கீல் எது தெரியுமா? இங்க பாத்தியா, இதுதான் இந்த முஸ்தி தான் என்னோட வக்கீல். இல்ல உனக்கு வக்கீல், உனக்கு ஆப்பு வைக்க போற வக்கீல். அந்த முஸ்திய வச்சு வக்காலி குத்துன்னு குத்துவாரு பாருங்களேன். அவன் அடி தாங்க முடியாம பொசுக்குன்னு கழுத்தை பிடிச்சு நெரிச்சு அப்படியே இவரோட தலையை கொண்டு போய் கண்ணாடியில வச்சு அடிச்சு உடைச்சு, இருந்தாலும் நம்ம சிங்க குட்டி தள்ளி விட்டுறா, குடுகுடுன்னு ஓடி போய் துப்பாக்கி எடுத்தா அதையும் வந்து தடுத்து டப்பு 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 டப்புன்னு மேல சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த துப்பாக்கியில எவ்வளவு நேரம் தான் தோட்டம் இருக்கும், வச்சு மூஞ்சி மேலே ஒரு குத்து, பின்னாடியே பீரோல தூக்கி ஒரு சொருகு, கூடவே பீரோல இருந்து எழுப்பி விட்டு அங்கிருந்து தூக்கிட்டு போய் ஒரு தூக்கி போடுவாரு பாருங்க. ஆளு ஒரு கட்டத்துல கடி போயிடுறாங்க. ஆனாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு எதிர்த்து வர, அப்படியே அவனை பிடிச்சு பேக் சுப்ளெக்ஸ் ஒன்று போடுவாரு பாருங்க. அது தாங்க மிரட்டலு. அடுத்து காலில் விட்டு வைக்க அவன் பூத்தடிச்சு ஓடி போய் விழுகுறா. அது மட்டும் இல்ல, அப்படியே தூக்கி விட்டு கைய உடைக்கவா கெட்ட வாரத்தில் திட்டுன உடனே ஓட்டி அடிப்பாரு பாருங்க. பறந்து போய் பீரோல சொல்லி தலையை தொங்க போட்டவன் தான். அதுக்கப்புறம் தலை தூக்கவே இல்லையே. எப்படியோ ஒரு வழியா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது, குற்றவாளிகளை பிடிச்சாச்சு. இவங்க சீஃப் வேற வந்து ஐயோ பாதி இருக்குதா இல்லன்னு தெரியல, ஆம்புலன்ஸ் கூப்பிடுறா, செத்து போய் ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு இருப்பாங்க பாருங்க. அதெல்லாம் சரியான அப்படியா இருக்கும். அம்பிட்டு பயம் தலைமையில இருக்குது பாருங்களேன். அதன் பிறகு நியூஸ்ல எல்லாம் இதே விஷயம் தாங்க பரபரப்பா பேசப்படுறது. ஜப்பான்ல இருந்து யசுகோ அறிமுகப்படுத்தின புது வகையான ட்ரக்ஸ் சவுத் கொரியா முழுக்கவே பரப்பியிருக்காங்க. ஆனா நம்ம போலீஸ் டீம் அவங்களை பிடிச்சி தடுத்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு காரணமாக எல்லாரையுமே கைது செஞ்சாச்சுன்னு ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க. அதன் பிறகு நம்ம ஆளுங்க எல்லாரும் உட்காந்து பார்ட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்கு. இதில் நம்ம சோழமும் கலந்து பாருங்களேன், அதுதான் கொடுமையே. ஆனாலும் ஒரு மாதிரி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது இல்ல. அது மட்டும் இல்ல, சீஃப் இவங்க எல்லாருக்கும் போனஸ் கொடுக்க நம்ம தலைவனுக்கு எங்க கவர் வரும்னு பார்த்தா தலைவனுக்கு கவரை காணா. யோ எனக்கு எங்க கவர்னு கேட்டா, ஆக்சுவலி நீங்க இது வரைக்கும் பண்ணீங்களே சாதாரணம், அதுக்குள்ள யாரு காசு கொடுக்கறது, அதுக்கு அது சரியா போச்சுன்னு சொன்னதுமே நம்ம தலைக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பின்ன 1-2 சம்பவம் பண்ணிருக்காரு, தூக்கி போட்டு ஓட உடச்சு வச்சா. ஆக்சுவலி போலீஸ் ஸ்டேஷன்ல மட்டுமா உடைச்சிருக்காரு, எல்லா இடத்துலயும் தானே சம்பவம் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்ல, சரி பரவாயில்ல, விடுங்க பாய்ஸ். இன்னைக்கு நீங்க எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க, இதுக்கு நான் செலவு பண்றேன்னு சொன்னதா இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா சீஸ் பண்றாங்க. இதோட படமும் முடியுது.